Jesus loves you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் மிகவும் அன்பாக இருக்கிறார். கர்த்தர் சொந்த தாய் தகப்பன் நம்மை கைவிட்டாலும் நம்மை ஒருபோதும் கைவிடாத ஒரே ஒருவர் நம்முடைய அப்பா பிதா, குமாரன் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். அநேக நேரங்களில் நாம் கைவிடப்பட்டு விட்டோம், நாம் மறக்கப்பட்டு விட்டோம். We have been forgotten. We have been left out. நாங்கள் புறம்பே தள்ளப்பட்டு விட்டோம் என்று அநேக நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு. தேவ பிள்ளைகளே, நம் கண்கள் பார்க்காவிட்டாலும், நம்முடைய செவிகள் கேட்காவிட்டாலும், நம்முடைய கைகள் தொடாவிட்டாலும் அவர் நம் பக்கத்திலே இருக்கிறார். அவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகினது இல்லை, விலகவும் மாட்டார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய பெயர் யெகோவா ஷமா, என்றும் நம்மோடு ஜீவிக்கிற தேவன். இம்மானுவேல், மத்தேயு 1:23. தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். எசேக்கியேல் 48:35. யெகோவா ஷமா. நாங்கள் கண்களால் பார்த்தால்தான் நம்புகிறோம், அல்லது கரங்களால் தொட்டால்தான் நம்புகிறோம், அல்லது செவிகளால் கேட்டால்தான் நம்புகிறோம். அது மனித சுபாவம். ஆனால் தேவ பிள்ளைகளே, அவர் நம்முடைய விசுவாசத்துக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. He is not limited by our faith. He is not limited by our faith. அவர் நம்முடைய விசுவாசத்துக்கு மேலானவர். நாம் சிறியவர். அநேக நேரங்களில் நமக்கு விசுவாசிக்கவே கஷ்டமா இருக்கிறது. கஷ்டங்கள், துக்கங்கள், இருதய போராட்டங்கள், விசேஷமாக இந்த கடந்த மாதங்கள், வருடங்களில் தேவ பிள்ளைகளே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருபோதும் மாற மாட்டார். நீங்களும் நானும் மாறினாலும் அவர் மாற மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவன், அப்பா பிதா, நம்முடைய இரட்சகர். அருமையான இந்த சாயந்திர வேளையில் உங்களோடு ஒரு குடும்பமாக அடியானும் இணைகிறதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பாடல் நேரம், ஸ்தோத்திரம், ஆராதனை. அருமையான தம்பி பிரேம், அவரை தான் நான் முதல் தடவை பார்க்கிறேன். ஏனென்றால் நான் இந்த பேண்டமிக்கு முதல் கண்களை மூடி நான் பிரசங்கிப்பது வழக்கம். 37 வருஷங்கள் நான் கண்கள் மூடிய வண்ணமாகத்தான் நான் பிரசங்கிப்பேன். ஆனால் தற்போது இந்த கடந்த 1.5 வருடங்கள் என்னுடைய அருமையான வீட்டில் குடும்பத்தோடு நான் ஜீவித்து இந்த ஜூம் ஆன்லைன் காரணமாக நான் கண்களை திறந்து சில வேளை பார்ப்பது உண்டு. ஆகையால் இந்த அருமையான மகன் நடத்திய இந்த ஸ்தோத்திர வழிபாட்டு அருமையான சகோதரிகளோடு மிகவுமாக ஆனந்தமாக, கர்த்தருக்கு மகிமையாக இருந்தது. இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் அவசியம். மனம் நொந்து போய், சோர்ந்து போய், அநேகருடைய விசுவாசம் தளர்ந்து போகிற வேளையிலும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவ பிள்ளைகளே, அருமையான பாஸ்டர் ஐயா சொன்னது போல இயேசு நம்மேல் மிகவும் அன்பாக இருக்கிறார். இந்த ஆராதனையில் அநேக தேவனுடைய ஊழியக்காரர் கலந்து கொண்டிருக்கிறதாக அடியானுக்கு செய்தி வந்தது. இந்தியாவில் இருந்து அருமையான சில ஊழியக்காரரும், கோயில் பிச்சை, அருமையான என்னுடைய ஒரு ஆவிக்குரிய மகன் என்று சொல்லலாம். 30 வருடங்களுக்கு முன்பதாக ஏறத்தாழ அந்த அருமையான பிள்ளையோடு அடியானை இணைத்தார் இந்த நாட்டில் கர்த்தர். இப்பொழுது இந்தியாவில் அவரும் அவருடைய மகனும் நல்லா தேவனுக்காக வேலை செய்கிறார்கள். அருமையான என்னுடைய பாஸ்டர்
சீனியர் பாஸ்டர் மகன் ஜெயக்குமார் அவர்களோடு மிகவும் ஐக்கிய தொடர்பு. அது மாத்திரமல்ல, இந்தியாவில் இருந்து அன்புராஜ், அவர் உண்மையாகவே அன்பில் ராஜாவாக இருக்கிறார். He is a man of love. அருமையான அன்புராஜ் குடும்பம், தேவ பிள்ளைகளே, அருமையான என்னுடைய இந்தியாவில் அடியார்களுக்கு அநேக சபைகள் உண்டு. நம்முடைய ஆவிக்குரிய மேற்பார்வையின் கீழ் மிகவும் சபைகள் உண்டு இந்தியாவில். தேவ பிள்ளைகளே, ஸ்ரீலங்காவில் இருந்து அருமையான ஊழியக்காரன், அவரும் என்னுடைய ஒரு ஆவிக்குரிய தம்பி, ஆவிக்குரிய மகன் ராஜமோகன் விக்டர், மிகவுமாக ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன். அவருடைய மனைவி நிர்மலா, இந்த அருமையான குடும்பம் அடியார்களோடு ஏறத்தாழ 30 வருடங்கள் இணைந்து இருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவில் கஷ்டமான சூழ்நிலைகளில் ஓடி ஓடி போய் எங்கும் வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணி, விதவைகள் அனாதைகளை பராமரித்து, தேவ செய்தியை அவர்களுக்கு சொல்லி, எல்லா இடமும் தெரிந்து ஊழியம் செய்கிற ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரர் குடும்பம் ராஜமோகன் விக்டர். அவரும் கலந்திருப்பதாக எனக்கு செய்தி வந்தது. எனக்கு மிகவும் சந்தோஷம். அருமையான இந்த தேவ பக்தர்கள் நல்ல சமாரியன் போல் ஊழியக்காரர் தான் என்று அவசியம். 2 மாதங்களுக்கு முன்பதாக அடியானோடு தேவன் பேசினார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் அடியானோடு. நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுக்கும் தகுதியும் இல்லை. ஆனால் சில வேளைகளில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், மகனே, I am taking you up the mountain now. உன்னை நான் மலையின் மேல் நான் உன்னை ஏத்தி செல்ல போகிறேன். Somewhere up the mountain. Those are very interesting moments. அது மிகவும் ஆனந்தமான சமயம். ஒரு உங்களுக்கும் அத்தகைய சமயம் உண்டு. Jesus will come. He will talk to you. இயேசு கிறிஸ்து அடியானோடு, his audible voice. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், மனிதன். தேவன் மனிதனாக வந்தார், மரித்து உயிரோடு எழுந்து இந்த பாவியை ரட்சித்து நம்மை எல்லாம் ரட்சித்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். He is God and man glorified. He speaks with his audible voice. அவர் தன்னுடைய மனுஷீக அந்த மெல்லிய சத்தத்தால் பேசுவார். அவரும் பேசியிருக்கிறார். 2 மாதத்துக்கு முதல் இயேசு கிறிஸ்து அடியானோடு பேசினார். He said, அவர் பேசும்போது, I will shiver. சுவாமி, நான் தகுதி இல்லை. Holy Spirit will hold me. Don't be afraid. He loves you. Jesus is your loving God. But when he shows up, all the fear will go away. பேச ஆரம்பிக்கும் போது எல்லா பயமும் நீங்கிடும். அவ்வளவு அன்புள்ள தேவன் உங்களோடும் பேசுவார், உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவார். He lives. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். நீங்களும் நானும் குடும்பமாக ஜீவிப்போம், சந்ததியாக. He loves you. ஆண்டவர் சொன்னார், மகன், many messages I will be telling you. You must tell all the servants in all parts of the world. அது 3 வருஷத்துக்கு முதலே ஆண்டவர் பரிசுத்த ஆவி மூலம் என்னோடு பேசி, இதையும் ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார். I will be preaching to servants of God through you. You will be the voice of mine to many, many servants of God all over the world. நான் சொன்னேன், சுவாமி, இது கஷ்டமான வேலை சுவாமி. No one will accept. No, I am with you. My loving children. அருமையான தேவ பிள்ளைகளே, 2 மாதங்களுக்கு முதல் அத்தகைய வார்த்தையை அவர் பேசும்போது சொன்னார், சன், மகன், என்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் நல்ல சமாரியர் போல் மாற வேண்டும்.
It's not just words. Kingdom of God is works, power. இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்விலும் ஊழியத்திலும் அவரை போல நாம் ஊழியம் செய்ய வேண்டும், அவரை போல வாழ வேண்டும். In life and ministry, we must be just like Jesus alone. I told him, Lord, I'm nowhere near this. I'm nowhere near this, Lord. He embraced me, smiled. You will do it. I know you will do it. என்று சொன்னார். அதை கேட்கும் போது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. Jesus trusts every one of you. உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இயேசு கிறிஸ்து அன்பாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நம்பி இருக்கிறார். You know that God is trusting every one of you. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நம்பி இருக்கிறார். You may say, என்னிடத்தில் பணம் இல்லை சுவாமி, ஐஸ்வர்யம் இல்லை, ஆஸ்தி அந்தஸ்து வெள்ளி நகை ஒன்றும் இல்லை, ஏற்ற கல்வி இல்லை, மனுஷீகம் ஒன்றும் இல்லை சுவாமி. I don't have anything. Who will trust me? யார் என்னை நம்புவார்கள்? தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இரட்சகர் அப்பா பிதா உங்களை நம்பி இருக்கிறார். He has trusted every one of you. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் பொழுது இந்த உலகத்தில் யார் என்னை நம்பாவிட்டாலும், என்னுடைய சொந்த கணவன் என்னை நம்பாவிட்டாலும், அல்லது என்னுடைய சொந்த மனைவி என்னை நம்பாவிட்டாலும், அல்லது என்னுடைய சொந்த பிள்ளைகள் என்னை நம்பாவிட்டாலும், வேலை ஸ்தலத்தில் என்னுடைய மேலதிகாரி என்னை நம்பாவிட்டாலும், என்னோடு வேலை செய்கிற உடன் வேலை ஆட்கள் என்னை நம்பாவிட்டாலும், என் அயலவர்கள் என்னை நம்பாவிட்டார்கள், என் சொந்தக்காரர் உற்றார் உறவினர் என்னை நம்பாமல் போனாலும், என்னை நம்புகிற ஒருவர் இயேசு கிறிஸ்து. What a joy! என்ன சந்தோஷம்! He trusts you. உங்கள் ஒவ்வொருவரை நம்புகிறார். Yes, He trusts you. So let us not let him down. அவருக்கு உண்மையாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும். He loves you. அவரை போல ஜீவிக்க, அவரை போல ஊழியம் செய்ய நீங்களும் நானும் நல்ல சமாரியர்களை போல கஷ்டப்படுற மக்களுக்காக ஜெபம் பண்ணுவது, கஷ்டப்படுற மக்களுக்காக ஏற்ற உதவிகளை செய்வது, it's all important. And that's why I thank God for this great moment. இந்த அருமையான வேளைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதை மிகவுமாக தாழ்மையோடு நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் நல்லவர். அருமையான விஜயன் டேவிட் ஐயா, ஜெயக்குமார் ஐயா, சுரேஷ், என்னுடைய அருமையான மகன் ஜான் பாஸ்டர், அருமையான இந்த பாஸ்டர்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சபையில் நம்முடைய தமிழ் சபை அருமையான சபை. இந்த அருமையான போதகர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நாம் என்றும் ஜெபம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். They're all great pastors, great men of God. இந்த வசனத்தில் message is only one. யார் ஊழியக்காரனாக இருந்தாலும், எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும், கிரேட் மென் அண்ட் விமென் ஆஃப் காட், எந்த பெரும் ஊழியக்காரர் யாரா இருந்தாலும், இந்த அடியான், இந்த சிறியவன் சொல்லுவது, நமக்கு ஒரே ஒரு செய்தி தான் உண்டு. ஒரே ஒரு செய்தி தான். அது எந்த நாடாக இருந்தாலும், எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும், நாம் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற செய்தி ஒன்றே ஒன்று. அந்த செய்தியின்
இயேசு கிறிஸ்து, நசரேயனாய இயேசு கிறிஸ்து, Jesus Christ of Nazareth is the message. அவர்தான் வார்த்தை. நான் என்னிடத்திலிருந்து வார்த்தை வரப்போறது அல்ல. என்னிடத்திலிருந்து வார்த்தை வறுமையானால், தேவ பிள்ளைகளே, அருமையான என்னுடைய தமிழ் குடும்பமே, அது பிரயோஜனமற்றமாக இருக்கும். வார்த்தை, வசனம் ஒன்றே உண்டு. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தார். யோவான் 1:1. அந்த வார்த்தை தான் மாம்சமாக மாறினார், நம் பாவங்களை மன்னிக்க, மரித்து உயிரோடு எழும்ப. யோவான் 1:14. So the message is only one. யாரா எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் நமக்கு செய்தி ஒன்றே ஒன்று, இயேசு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவது, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு புஸ்தகம் வரை, from Genesis to Revelation, தேவன், பிதாவாகிய தேவன், யெகோவா, எல் ஷதாய், எலோஹீம், அடோனாய், அவர் செய்த வேலை, ஆங்கிலத்தில் சொன்ன போனால், the only work God ever did, the only work. உங்கள் எல்லாருக்கும் ஆங்கிலம் நல்லாக தெரியும், இங்கிலீஷ். தேவ பிள்ளைகளே, அவர் தேவன் பிதா செய்த ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? டு சேவ் அஸ், நம்மை ரட்சிப்பது, நம்மை பாதுகாப்பது, நம்மை காப்பாற்றுவது, நம்மை ரட்சிப்பதுதான் அவர் செய்த ஒரே ஒரு வேலை. ஃப்ரம் ஜெனசிஸ் டு ரெவலேஷன், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னென்று பாஸ்டர் அந்த மாதிரி சொல்ல முடியும்? எத்தனையோ செய்திகள் இருக்குதே. எஸ், அருமையான தேவ ஊழியக்காரர்களே, எத்தனையோ செய்திகள். அவை செய்திகள் அல்ல, அவை தலைப்புகள், அவை விளக்கங்கள். They are topics, they are themes, they are titles. But the message is only one, Jesus Christ of Nazareth. And the only work God ever did to humanity is salvation, saving us. நம்மை ரட்சிப்பதுதான். அது என்னது? ஆண்டவர் எத்தனை அற்புதங்கள் செய்தார், எத்தனை அடையாளங்கள் செய்தார், எத்தனை வியாதிகளை குணமாக்கினார். எஸ், ஆபிரகாமுக்கு 25 வருடங்கள் அவர் வாக்குத்தத்தம் பண்ணிய ஈசாக்கு என்ற மகனை ஆண்டவர் கொடுத்தார். பிக் மிராக்கிள். ஆபிரகாம் வயது வந்து கிழவனாக வயது வந்து விட்டது. சாரா மனைவிக்கு பிள்ளை பெறுவதற்கு அவருடைய கற்பம் போய்விட்டது. என்றாலும் கர்த்தருடைய வார்த்தையும் வாக்குத்தத்தம் அவர்களுக்கு ஈசாக்கு என்ற மகனை கர்த்தர் கொடுத்தார். That's salvation. ஆபிரகாமை கர்த்தர் காப்பாற்றினார். அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் காப்பாற்றினார். அவனுடைய பெயரை கர்த்தர் காப்பாற்றினார். அவனுடைய மேன்மையை கர்த்தர் காப்பாற்றினார். அவன் சோர்ந்து போகாமல், விசுவாசத்தில் குன்றி போகாமல், சமுதாயத்தின் மத்தியில் சந்தோஷத்தோடு ஜீவிக்கத்தக்கதாக அவனுடைய மேன்மையையும் அவனுடைய கனத்தையும் ஆண்டவர் காப்பாற்றினார், பாதுகாத்தார், ரட்சித்தார். ஆங்கிலத்தில் வடிவாக சொல்ல முடியும், he saved his reputation, he saved his name, he saved his faith, he saved his future. அப்படியே சொல்ல போகலாம். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் மோசேயின் மூலம் அழைத்து வரும் பொழுது செங்கடலை 2ஆக பிரித்து அவர்களை அழைத்து சென்றார். எஸ், mighty miracle. செங்கடல் 2ஆக பிறந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தேவ பிள்ளைகளே. அவ்வண்ணமான அற்புதங்களை உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்விலும் அடியானுடைய வாழ்வில் அவையெல்லாம் ரட்சிப்பு தான். ஆண்டவர் தன் பிள்ளைகளை ரட்சித்தார். மரணத்திலிருந்து ரட்சித்தார், பயத்திலிருந்து ரட்சித்தார், இருதயம் சோர்ந்து போகாமல் அவர்களை ரட்சித்தார், அவர்களுடைய விசுவாசத்தை ரட்சித்தார், அவர்களுடைய எதிர்காலத்தை ரட்சித்தார். எல்லாம் ரட்சிப்புத்தான். எல்லாம் யோர்தான் 2ஆக பிளந்தது, ரட்சிப்புத்தான். லாசரசை உயிரோடு எழுப்பினார். அந்த வீட்டின் சந்தோஷத்தை கர்த்தர் ரட்சித்தார், பாதுகாத்தார், காப்பாற்றினார். மரணத்தை ரட்சித்து உயிரோடு அவனை எழுப்பினார்.
உயிரை காப்பாற்றி ரட்சித்தார். மரணத்தை நிர்மூலமாக்கினார். எங்கும் ரட்சிப்பு தான். குருடனுடைய கண்ணை திறந்தார். அவனுடைய பார்வையை ரட்சித்தார். அவனுடைய சந்தோஷத்தை ரட்சித்தார். அவனுடைய குடும்ப வாழ்வை ரட்சித்தார். எங்கு பார்த்தாலும் ரட்சிப்பு தான். ரட்சிப்பு. நம் பாவங்களை மன்னித்தார். நமக்கு ரட்சிப்பு கொடுத்தார். அந்த ரட்சிப்பு தான் இன்றைக்கு சரீரம் சுகமாகிறது, இருதயம் சந்தோஷத்தை பெறுகிறது, மனக்கோளாறுகள் நீங்கி சமாதானம் உண்டாகிறது. இவையெல்லாம் ரட்சிப்பு, ரட்சிப்பின் கனிகள். ஹல்லேலூயா. நம் பாவங்களை மன்னித்து, பாவத்தினால் வருகிற வியாதி, பாவத்தினால் வருகிற மரணம், பாவத்தினால் வருகிற சாபம், பாவத்தினால் வருகிற கவலை, பாவத்தினால் வருகிற மோசம், இவை எல்லாவற்றையும் அவர் நிர்மூலமாக்கி நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. என்றும் ரட்சிப்புத்தான். ஆயால் தான் இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ற நாமத்தோடு இந்த உலகத்தில் வந்தார். So every servant of God has one message, Jesus Christ of Nazareth. But our title, our topic, தலைப்புகள், விளக்கங்கள் அவை வித்தியாசமாக இருக்கலாம். But the message has to be Jesus Christ of Nazareth. And the work of God is just one: salvation. ரட்சிப்பு, 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 ரட்சிப்பு. என்றும் அதைத்தான் அவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய போகிறார். உங்களை ரட்சிக்க, ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், தண்ணீரில் முழுக்கு ஞானஸ்தானம், எஸ், எல்லாம் நடந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை, என்று உங்களை துக்கத்தில் இருந்து ரட்சிக்க போகிறார். கவலைகளில் இருந்து ரட்சிக்க போகிறார். எதிர்காலம் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்ன மாதிரி இருக்குமோ தெரியாதே, அந்த ஏக்கத்தில் இருந்து ரட்சிக்க போகிறார். தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பு. பாவத்தினால் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னிடத்தில் பாவம் இல்லை என்று. தயவு செய்து அவ்வாறு சொல்ல வேண்டாம். நாம் என்றும் பாவிகள் தான். ஏதோ ஒன்று தப்பாகத்தான் போய்கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும். என்னிடத்தில் பாவம் இல்லை என்று நான் சொல்வேனானால் இந்த இடத்தில் உங்களோடு பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை எனக்கு. அழித்து விட்டார். ஆனால் ஒருவேளை கோபம், சோம்பல், இவையெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்காமல் இருப்பது, அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஸ்தோத்திரிக்காமல் என்னும், நமக்கு இதுவரை கிடையாத காரியங்களை நினைத்து கவலைப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் செய்த பெரும் நன்மைகளை மறந்து விடுகிறோம். அது பெரிய பாவம், பெரிய பாவம். அது அருமையான தம்பி பிரேம் பாடினார். என்ன அருமையான சந்தோஷ ஸ்தோத்திர பாடல்கள். தந்தானை துதிப்போமே. தந்த அவனை, தந்தானை என்றால் இந்த ஜீவனை தந்த அவனை. Hallelujah, bariba turika. He loves you. என்னிடத்தில் ஒன்றுமில்லை உங்களுக்கு கொடுப்பதற்கு. ஒன்றுமில்லை. I have nothing to give you but the Holy Spirit. எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து வசனத்தை எடுத்து உங்களுக்கு தரப்போகிறார். அவரிடத்தில் இருந்துதான் வசனம். அவர்தான் வசனம். இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவரிடத்திலே கேட்போம். அவர் இல்லாமல் நானும் நீங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார், தைரியப்படுத்துவார். ஒரு உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். சோர்ந்து போக வேண்டாம். வைத்தியர்கள் உங்களை பயப்படுத்தி இல்லாததை உள்ளதை போல சொல்கிறார்கள் இப்பொழுது வைத்தியர்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சகலதையும் ரட்சித்து உங்களுக்கு ஜீவன் கொடுக்கிறார். உங்கள் வீடு, குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். வந்த கவலைகள் எல்லாம் நின்றுவிடும். என்று உங்களையும் என்னையும் மறுபடியும் ரட்சிப்பார். நம்முடைய பாவத்திலிருந்து, அவ்விசுவாசத்திலிருந்து, பயத்திலிருந்து, எடுத்ததுக்கும் ஒரு பயம், ஏதோ எல்லாம் பிழையாக போக போதே, தப்பாக நடக்க போகுதே,
யாராவது தோற்கடிக்கப்பட்ட சாத்தானை குறித்த ஒரு கனவு அல்லது யாராவது சொல்லிட்டா, மை காட், அதே நம்பி தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நற்செய்தி இயேசு கிறிஸ்து என்றும் ரட்சிக்கிற தேவன், என்றும் என் குடும்பத்தை ரட்சிக்கிற தேவன், என்றும் என் எதிர்காலத்தை ரட்சிக்கிற தேவன், என்றும் என் சரீரத்தை ரட்சிக்கிற தேவன், என்றும் என்னுடைய ஆத்தும ஆவியை ரட்சிக்கிற தேவன், என்றும் என் வேலை, நான் கையால் செய்கிற வேலையை ரட்சிக்கிறார், அதை காப்பாற்றுகிறார், வேலை நீக்கம் வராமல் ரட்சிக்கிறார், வேலையில் கஷ்டங்கள் வராத வண்ணம் நம்மை ரட்சிக்கிறார், நம்முடைய பொருளாதார குறைவில் இருந்து ரட்சிக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆஸ்தி அந்தஸ்து வள்ளி பொன் அவை அல்ல நம்மை ரட்சிக்கிறது, அவருடைய இரத்தம், பரிசுத்த இரத்தம். ஆகையால் பரிசுத்தாவியினத்திலே நான் கேட்கிறேன், அவரே நமக்கு செய்தி தருவார், அவர்தான் செய்தி தருவார். பாட்ட மாலையே ஊகலிடம் ஈருமே பாக்கம் பாட்ட காயமும் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவ தோஷம் யாவையும் நீக்கும் பாடி அருளும் யாது மற்ற ஏழை நான் நாதியற்ற நீசன் நான் சிலுவை தஞ்சமே தன் நீதி ஆடையே ஊற்றை ஆண்டினேன் தூய்மையாகி ஜீவிப்போ. அவர் தூய்மையாக்கும் பொழுது எல்லா கண்ணீரும் நீங்கிவிடும். அவருடைய இரத்தம் உங்களையும் என்னையும் நம்மையும் கழுவும் பொழுது தோற்கடிக்கப்பட்ட சாத்தான் எந்த பக்கத்தில் உங்கள் குடும்பத்துக்குள் வந்தான, ஒரு குழந்தையில் வியாதியா இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் கஷ்டம், ராத்திரியில் தூக்கம் இல்லை, நல்ல கனவுகள் இல்லை, பயம், எந்த பக்கத்தால் தோற்கடிக்கப்பட்ட சாத்தான் வந்தாலும் தூய்மையாகி நான் ஜீவிப்பேன், அவருடைய இரத்தத்தால் தூய்மையாகி நான் ஜீவிப்பேன், அவருடைய இரத்தத்தால் தூய்மையாகி நான் ஜீவிப்பேன் என்று சொல்லுவீர்களானால் ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு க்ஷணமும், தேவ பிள்ளைகளே, ஒரு பக்கத்தால் வந்த தோற்கடிக்கப்பட்ட சாத்தான் 7 பக்கத்தால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை துரத்தி விடுவார். டியூட்ரானமி 28:7 வசனம். தேவ பிள்ளைகளே, அவர் நல்லவர். ஏசாயா 59:19 வசனம். ஒன்றுக்கும் கலங்க வேண்டாம், உங்களுக்குள்ளே இருக்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறவர் எல்லாவரும் விட பெரியவர். 1 யோவான் 4:4 நம்மோடு வாசம் பண்ணுகிறவர், நம்மோடு இருப்பவர்கள் நமக்கு எதிராக இருப்பவர்களை விட மிகவும் அதிகம். 2 ராஜாக்கள் 6:16 வசனம். கலங்கவே வேண்டாம். ஒரு நாள் பெரும் ஊழியத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஊழியக்காரரோடு தன்னுடைய சீஷர்களோடு 5 மீன்கள் 5 அப்பங்கள் 2 மீன்களை 5000 பேருக்கு அதிகமாக மக்களுக்கு போஷித்தார். என்ன அற்புதம்! என்ன செய்தார்? அந்த வனாந்திரத்தில் பசி வியாதி வந்துடாமல் அவர்களை ரட்சித்தார். அவர்கள் சோர்ந்து போய் விழுந்து விடுவார்கள், ஒருவேளை மறித்து விடுவார்கள். வனாந்திரத்தில் சாப்பாடு இல்லாமல் அவர்களுடைய உயிரை ரட்சித்தார் கர்த்தர். அவர்களுடைய ஆத்துமா துக்கத்தை ரட்சித்தார். சந்தோஷத்தால் அவர்களுடைய பால வயது போல் வந்து
அவர்கள் சந்தோஷமாக வீடு சென்றார்கள். என்ன அற்புதம்! ரட்சிப்பு தான். 5 அப்பங்கள் 2 மீன்களும் பெருகி பழுகியது ரட்சிப்பு தான். அவர்கள் சோர்ந்து போகாமல் அவர்களை ரட்சித்தார். மரணத்தில் இருந்து, சோர்வில் இருந்து, தேக இழைப்பில் இருந்து ரட்சித்தார். மனக்கவலைகளில் இருந்து ரட்சித்தார். இன்றும் அதே இயேசுதான். ரட்சிப்பு தான் அவருடைய வேலை. தேவனுடைய வேலை என்ன? ரட்சிப்பு தான். அவருடைய வேலை என்ன? What is the work of God? Salvation. Loves you. He loves you, loves you, loves you. உங்களை அதிகமாக நேசிக்கிறார். கர்த்தரே என்னை ரட்சியும். எல்லாருடைய கவலைகளும் நீங்கும். எந்த பாவமானாலும் என்று கழுவப்படும். வேதம் வாசிக்க மறந்து போவது பாவம். தேவனை ஸ்தோத்திரியாமல் இருப்பது பெரும் பாவம். எங்கள் மேல் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாரு. We are letting him down. அவ்வாறு நாங்கள் செய்யக்கூடாது. He once told me recently, like how I spoke to Moses face to face, I will speak to you. My loving, I said, God, I am nowhere near this. எப்பொழுதும் ஆண்டவரிடம் சொல்லுவேன், I am nothing wrong. He will say, whenever you say that, I will draw you closer to me. உங்களுக்கும் அதே வண்ணமாக சொல்லுகிறார் என்று மனச்சோர்வு எல்லாம் நீங்கிவிடும். உங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாம். புதிய ரத்தோட்டம், புதிய சுவாசம், தலைவலி எல்லாம் மறைந்தே போயிடும். உடல் வலி எல்லாம் ஒரு சிறு பிள்ளையின் பலனை போல உங்களை சரீரம் பலனடையும். கழுகளை போல நாம் ஜீவிப்போம். மத்திய ஆகாயத்தில் கர்த்தர் வந்து நம்மை அழைத்து செல்லும் வரை ஏங்க வேண்டாம். வைத்தியர்களுடைய வார்த்தை அல்ல உங்கள் ஜீவன். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ரட்சிப்பு. தூய்மையாகி நான் ஜீவிப்பேன். தூய்மையாகி நான் ஜீவிப்பேன். என் குடும்பம், என் சந்ததி தூய்மையாகி ஜீவிப்போம். உங்கள் எல்லாரும். அதன் பின்பு சீஷர்கள் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை மறுகரைக்கு போகும்படி அனுப்பினார். மறுகரைக்கு போகும்படி அனுப்பினார். அவருடைய ரட்சிப்பின் பெரும் சத்தியம் என்ன? நம்மை மறுகரைக்கு அழைத்து செல்லுவார். நம்மை மறுகரை சேர பண்ணுவார். மறுகரை நம்மை சேர பண்ணுவார் கர்த்தர். மத்திய ஆகாயத்தில் வந்து நாம் இந்த உலகத்தில் சரீரத்தில் ஜீவிக்கும் பொழுதே நம் குடும்பம் சந்ததியோடு மத்திய ஆகாயத்தில் அவர் மணவாளனாக வந்து நம்மை பிதாவின் வாசஸ்தலங்களுக்குள் அழைத்து செல்வார். 1 தெசலோனியர் 4:15-17-18, 1 கொரிந்தியர் 15:51-52, மலாக்கி 3:17-18, பிலிப்பியர் 1:6, எபேசியர் 5:25-26-27. தேவ பிள்ளைகளே, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அவர் கைவிடவே மாட்டார். இந்த உலகத்திலும் என்ன தடை வந்தாலும், என்ன வாழ்வில் இன்னர்கள் வந்தாலும் நம்மை மறுகரை எடுத்து செல்வார். ஐயோ சுவாமி, நான் என்ன செய்வேன்? எனக்கு வேலை பளு அதிகமாக இருக்கிறதே. வேலை ஸ்தலத்தில் சந்தோஷம் இல்லை சுவாமி. வேலை எப்பொழுது நீக்கப்படும் கவலையா இருக்கிறது. என் குடும்பம், என் பிள்ளைகள் சரீரத்தில் வியாதியாக இருக்கிறது. இவற்றை எல்லாம் பார்க்கும் போது இருதயம் பயமாக இருக்கிறது சுவாமி. ராத்திரியில் தூக்கம் இல்லை. மூச்சடைக்கிறது போல் இருக்கிறது. தலைவலியாக இருக்கிறது. உடம்பெல்லாம் வலி சுவாமி. அங்கால இந்த பக்கம் திரும்பி படுப்பேன், அந்த பக்கம் திரும்பி படுப்பேன். அடிக்கடி மலசலம் கழிப்பேன். ஏனென்றால் வாழ்வில் நிம்மதி இல்லை சுவாமி என்று ஏங்கி தவிக்கவே வேண்டாம். இந்த க்ஷணமே சகலதையும் அவர் நீக்க ஆயத்தமாக இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிப்பதற்கு. He loves you, loves you. உங்களை நேசிக்கிறார். உங்கள் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறார். அன்பு, அன்பு, அன்பு. Yes, he is there by your side.
நம்மை இந்த உலகத்திலும் ஒவ்வொரு நாளும் நடத்தி அக்கறைய நடத்தி சமாதானம் சந்தோஷம் கொடுத்து நடத்தி மறுகரை பரலோ ராஜ்யம் எடுத்து செல்வார். ஜீவிப்பதற்கு சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சீஷர்கள் சந்தோஷத்தோடு பெரும் அற்புதத்தை கண்டார்கள். பெரும் பெரும் அதிசயமான ஒரு அற்புதம். ரட்சிப்பு தான், வேறு என்ன ரட்சிப்பு. அதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். 5 அப்பங்கள் 2 மீன்கள் இப்படி பலகி பெருகிட்டு. இயேசு கிறிஸ்து மலைக்கு மேல் ஏறி அவர் பிதாவோடு ஐக்கியப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நடுக்கடலில் நடு சமுத்திரத்தில் ராத்திரி வேளையில் பெரும் புயல் காற்று வந்தது. பெரும் புயல் காற்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தகைய ஒரு இன்னல் துன்பம் வரும் என்று. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான். எந்த நேரத்தில் எவ்விடத்தில் இருந்து தோற்கடிக்கப்பட்ட சாத்தான் பிரச்சனைகளை கொண்டு வருவான் என்று நமக்கு தெரியாது. கலங்க வேண்டாம். அவர் மலை மேல் பிதாவோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவின் கண்கள் எல்லாம் உங்கள் மேல் தான், எப்பொழுதும் என் மேல் தான். நம்மை என்றும் காண்கிற தேவன். நீங்கள் எங்கு சென்றாலும் என் பிள்ளை, இங்கு சென்றிருக்கிறதே என் பிள்ளை, உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. மலையின் மேல் பிதாவோடு ஜெபம், ஐக்கியத்தில் ஜெபம் பண்ணி பிதாவை ஸ்தோத்திரித்து கொண்டிருக்கும் அவ்வேளை இங்கு நடுக்கடலில் ராத்திரி வேளையில் மோசமான புயல் காற்று, மோசமான இன்னல், அலை கொந்தளித்து நடு சமுத்திரத்தில் படகு அவர்கள் ஓட்டிச் செல்ல முடியாமல் எல்லா விதத்திலும் அலைகள் படகின் மேல் மோதி புசல் காற்று நடு சமுத்திரத்தில் படகு அமிழ்ந்து விடும் போல் இருந்தது. அவர்கள் பயந்து கலங்கி போய் எவ்விதமாக படகை ஓட்டுவது என்று தெரியாமல் எல்லா பக்கத்தாலும் புசல் காற்று என்று சொல்லும் பொழுது அது ஒரு திசையில் ஓட்டுற காற்றல்ல. It will come in all directions. That's what it is called a storm. Storm doesn't have a definite direction. Storm comes in all directions. சில நேரம் பிரச்சனைகள், ஐயோ எங்கு பார்த்தாலும் கஷ்டமா இருக்கிறதே, பண கஷ்டம், வியாதி, பயம், எல்லா விதத்தாலையும் கடன் தொல்லை எல்லாம் ஒரே நேரத்தில் வருகிறதே சுவாமி என்று எத்தனை பேர் ஏங்கி தவிக்கிறீர்கள். கலங்கவே வேண்டாம், கலங்கவே வேண்டாம். எந்த பக்கத்தில் இருந்து எவ்வித வலிய இன்னல் துன்பம் புயல் காற்று வந்தாலும் சங்கீதம் 92 4வது வசனம், அவர் எல்லா கொந்தளிப்புக்கும் மேலானவர். He is mightier than all the waves. சங்கீதம் 92 4. அவர் மலையின் மேல் பிதாவோடு ஐக்கியப்பட்டு ஜெபத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், பிதாவின் கண்கள் உங்கள் மேல் என் மேலும், என் பிள்ளை, என் மகள், என் மகன், என்னை காண்கிற தேவன். ஆதியாகமம் 16:13 வசனம், My God who sees me. என்னை காண்கிற தேவன். ஒருவேளை என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை, என் மேல் கரிசனையாயிருக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. Everyone is busy with their work. எல்லாரும் தன் வேலையில் திரிகிறார்கள். என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை என்று மனச்சோர்வு அடைவதுண்டு அநேகர். என்னை விசாரிப்பதற்கு எப்படி இருக்கிறீர்கள், சுகமாக இருக்கிறீர்களா, உங்களை குறித்து நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்றெல்லாம் விசாரிப்பதற்கு கூட மக்கள் இல்லை. அத்தகைய உலகத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். சபைகளில் கூட இந்த அன்பு தணிந்து கொண்டே போகிறது. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நல்ல சமாரியர்களாக நாங்கள் மாற வேண்டும். We must be good Samaritan church, spiritually and practically. பரிசுத்த ஆவியிலும் நம்முடைய வாழ்வின் நடைமுறையில்
என்று கஷ்டப்படுறவர்கள், வேதனைப்படுறவர்கள், நொந்து போகிறவர்கள், பாவத்தில் விழுந்து கிடக்கிறவர்களை விசாரிக்க யாரும் இல்லை. குறை சொல்ல இதுதான் பாவம், இதாக இந்த காரணம் தான் இது. எல்லாரும் காரணம் சொல்லுவார்கள். Many will give reasons, but who is there to rescue that person? அந்த மனிதனை தூக்கி எடுக்க யார் இருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். உங்கள் மூலமும் என் மூலமும் அவர் மக்களை ரட்சிக்கிறார். ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இது ரட்சிப்பின் ராத்திரி, ரட்சிப்பின் ராத்திரி. அவர் நல்ல தேவன், நல்ல பிதா. He loves you, he loves you, he loves you, he loves you, loves you, loves you. He is there by your side. ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவ பிள்ளைகளே, அவர் இவர்கள் கஷ்டப்படுகிறதை பார்த்து வேதம் சொல்லுகிறது, ராத்திரி 4 மணி வேளையில், ராத்திரி 4 மணி, 4th watch, 4வது காவல், 4th watch, 4வது காவல், which is அதிகாலை 1 மணியிலிருந்து 3 மணி வரை. சூரியன் அங்கு உதிப்பதற்கு முன்பதாக, the darkest hour is before the sunrise. சூரியன் உதிப்பதற்கு முன்பதாகத்தான் மிகவும் இருண்ட நேரம். காலை 1 மணியிலிருந்து காலை 3 மணி வரை, 3:30 வரை. அந்த நட்டு சமுத்திரத்தில் நட்டு இருள் சூழ்ந்த நேரத்தில் வெளிச்சம் உதிக்கிறது. சூரியன் உதிப்பதற்கு முதல் அவர் உதித்து விட்டார். He has come. Before the sun came, Jesus came. At the 4th watch, மிகவும் இருண்ட வேளை. ஒருவேளை கதறி பயந்திருப்பார்களா? நாங்க மாண்டு விட போகிறோம், மரித்து விட போகிறோம். தங்களுடைய குடும்பத்தை குறித்து வேதனைப்பட்டிருப்பார்கள். எல்லாவற்றையும் நினைத்து பயந்து கர்த்தர் செய்த அற்புதங்களை மறந்திருப்பார்கள். கர்த்தர் காட்டிய பெரும் அதிசயங்களை மறந்து அவர்கள் பயந்து, ஐயோ சூரியன் உதித்தால் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குமே, ஏங்கி பயந்து இருக்கிற வேளையில் நானே உங்கள் ஜீவ வெளிச்சம் என்று சொன்னவர் யோவான் 8:12. எல்லாரும் கைவிட்ட அந்த நிலையில், எல்லாம் வாழ்வில் இருளாகவே இருக்கிறதே என்று சொல்லுகிற அந்த வேளையில் உங்கள் அண்டை வருவார், உங்கள் அண்டை வருவார், உங்கள் அண்டை வருவார். அநேக வருடங்களுக்கு முன்பதாக அடியான் நெதர்லாந்து ஹாலந்து நாட்டில் ஊழியத்துக்கு சென்றிருந்த பொழுது அங்கு ஒரு பெரும் கூட்டத்தில் ஹீலிங் சர்வீஸ் அடியானை அழைத்திருந்தார்கள். கூட்டமெல்லாம் முடிந்து அநேக சாட்சிகள் 15-18 வருடங்களுக்கு முன்பதாக ஹாலண்டில் நான் வெளியால் வரும் பொழுது ஒரு இளம் பையன், என்னோடு வருகிற சகோதரர்கள் என்னோடு வந்தார்கள். அங்கு வாகனம் ஆயத்தமாக இருந்தது. அநேக சாட்சிகள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருந்தார்கள். அடியான் மெதுவாக எழுந்து வாகனத்துக்குள் ஏறி நான் என்னுடைய ஹோட்டலுக்கு சென்று, நான் மக்களை சந்திப்பதெல்லாம் வலும் குறைவு. மக்களோடு சிரித்து கதைத்து பேசி கேக் சாப்பிட்டு சோறு சாப்பிடுறது அந்த மாதிரியான ஆளே இல்லை. நான் ஒதுங்கி ஓடி விடுவேன். பரிசுத்தாவியானவர் எல்லாம் செய்வார். சாட்சிகள் ஒன்றுதான் எனக்கு அவசியம். கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். அற்புதங்களை பார்த்து தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டு என்னுடைய அறைக்குள் ஓடி விடுவேன். வாகனத்துக்குள் ஏறுவதற்கு முன்பதாக ஒரு பையன் அலறுகிற சத்தம் கேட்டது. அவரோடு ஒரு வசனம் பேச எனக்கு விடுங்கள். நான் யாழ்ப்பாணத்தில், ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்தில் இந்த ஐயா பிறந்த ஊரில் இருந்துதான் நானும் வந்திருக்கிறேன் என்று சத்தம் போடுறான். அப்பொழுது அங்கிருந்த பாடிகார்ட் எஸ்கார்ட் அவர்கள் அவனை அந்த வேறு இந்த ஊழியக்காரர் அவனை புறம்பே தள்ளி வைத்தார்கள். நான் வாகனத்துக்கு ஏறுவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், மகனே, ஸ்பீக் டு ஹிம்.
நான் சொன்னேன், அவனை தயவு செய்து அவனை வரவிடுங்கள். அப்பொழுது அங்கிருந்த ஊழியக்காரர் சொன்னார்கள், பாஸ்டர், he is mentally not right. அவனுக்கு மூளை பிசகு. he will do anything. இவனை எங்களுக்கு தெரியும், இவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவனுக்கு மூளை சரியில்லை. he was in a mental hospital. என்னென்று வெளியில் வந்தானோ தெரியாது. I don't know how. but அவனுக்கு மூளை சரியில்லை. he is under medication. அதை கேட்டவுடன் என் சொந்த பிள்ளைக்கு அப்படியா என்ற மாதிரி ஒரு அன்பு என் இருதயத்தை நெருக்கியது. அவங்களுக்கு முன்பாக அழ முடியாது. I told my closest person, bring him here, please. அவர்கள் சொன்னார்கள், pastor wants to see him. அப்ப அங்கிருந்த ஊழியக்காரர் ஹாலண்ட்ல, அது முடியாத காரியம் என்ற அவன் எதுவும் செய்யக்கூடிய ஆள், வயலண்ட் காரியங்கள் செய்வான், அவன் மூளை சரியில்லை, அவன் எதுவெல்லாம் பிசத்தி கொண்டிருக்கிறான். I said, bring him here. கர்த்தருடைய வல்லமை, அவருடைய அன்பு அவருடைய அன்பு அடியானிடத்தில் ஒன்றுமில்லை, என்னை நெருக்கியது. ஓடி வந்தான், கட்டி பிடிச்சான். He helped me. நான் உங்கள் ஊர்தான் ஐயா, நானும் யாழ்ப்பாணம் தான், உங்கள் ஊர்தான். உங்களுடைய நோட்டீஸ் நான் பார்த்தேன். அப்பொழுது நான் கேட்டேன், இந்த ஐயா எங்கிருந்து வந்திருக்கிறார்? அப்ப அவர்கள் சொன்னார்கள், ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்திருக்கிறார். தேவன் பலத்த அற்புதங்களை இந்த ஐயா மூலம் செய்கிறார் என்று அந்த நோட்டீஸில் எழுதியிருந்தார்கள். சில படங்கள் போட்டிருந்தார்கள். பார்த்தேன். பைத்தியக்காரன் நான் பைத்தியக்காரன். என்னை கர்த்தர் இயேசு சுகப்படுத்துவாரா? எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்குமா என்று ஏங்கினேன். ஐயா, 300 கிலோமீட்டர் பஸ்ஸில் வந்தேன். இந்த மனக்கோளாறு மென்டல் ஹாஸ்பிட்டல், யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ். அங்கிருந்து தப்பி ஸ்பெஷல் பெர்மிஷன் ஏதோ விதமா நான் எடுத்து, என்னுடைய சொந்தக்காரன் நீங்கள் என்று நான் சொல்லி அப்படித்தான் சொன்னேன். அவரை பார்த்தே ஆக வேணும் என்று வந்தேன். I looked at him. அவனை பார்த்து, hugged him again. That's all Jesus said. Son, just hug him and let him go. அவனை பிடித்து விட்டு let him go. I did that. I told him, Jesus comes with you. He was so happy. இயேசு கிறிஸ்து உங்களோடு வருகிறார். மகன், I called him son. மகன், இயேசு கிறிஸ்து உங்களோடு வருகிறார். They were shocked, other pastors. They thought அவர்கள் நினைத்தார்கள் அங்கிருந்து பிசாசு துரத்த போறேன். சத்தம் போட்டு அடித்து புரித்து காலையில தட்டி, காலையில பிடிச்சு, காலால உதஞ்சு, கழுத்துல பிடிச்சு, அரை மணித்தியாலம் அங்க எல்லாரையும் கலக்கி அடிச்சு 45 நிமிஷம். அடியான் ஒன்றும் செய்யவில்லை என்றால் அடியானால் ஒன்றும் முடியாது. I can't do anything. என்னால் ஒன்றும் முடியாது. என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இருக்கிறவர் ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து. அது நடந்து 3 அதற்கு அவன் போய்விட்டான். ராமுலாக அவனை நினைத்து ஆண்டவரிடம், the Lord told me one thing, son, when you hugged him, I hugged him. That's all, finished. Who am I? அவனை மறந்து போனேன். I forgot him. துபாய்க்கு வந்து 2.5 வருடங்கள் 3 வருடங்கள் இருக்கும். I went to Holland again. ஊழியத்துக்கு அழைத்திருந்தார்கள். அங்கு போனேன். அதே வண்ணமாக இது வேறொரு ஹாலண்டில் இன்னொரு இடத்தில் ஊழியம் முடிந்து சாட்சிகள், பெரும் சாட்சிகள் எல்லாம் முடிந்து அதே வண்ணமாக நான் ஹாலுக்கு வெளியால் போக முதல் இது 3 வருடங்கள் போர். I saw a young boy, ராஜாமாக
மணவாளன் மாறி உடுத்து டை எல்லாம் போட்டு ஸ்டாண்டிங் என்னை கண்டது ஓடி வந்து என் பாதத்திலே விழுந்து he started kissing. அங்கு வந்தவர்கள் இது என்னடா என்று I lifted him. பார்த்து சன் அவன் அழத் தொடங்கி விட்டான். ஐயா, நீங்கள் என்னை கட்டி பிடிச்சு முத்தமிட்டு மகன் இயேசு கிறிஸ்து உங்களோடு வருகிறார். அந்த க்ஷணமே அந்த நிமிடமே எல்லாம் எனக்கு புதிதாகியது. நான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்குள் இருந்த என்ன இருந்ததோ ஆண்டவரே எல்லாம் வழியில் எப்படி போயிட்டு இருந்தது எனக்கே தெரியாது. மனதில் ஒரு திருப்தி, ஒரு ஆறுதல், எல்லாம் புதிதாக. I went to the doctor. They were shocked. They said, you are a normal person. நீ 100% normal. போப்பா எங்கேயாவது. நான் நல்ல வேலை செய்யறேன் ஐயா, இந்த சர்ச்ல வேலை செய்யறேன், வெளியால வேலை செய்யறேன். நீங்கள் வருகிறதா அகெயின் நோட்டீஸ் அறிந்தது. நான் இந்த கூட்டத்தில் ஒரு அஷர், ஐ எம் an usher, voluntary usher. இந்த நீங்கள் ஊழியத்துக்கு வர்றபடியா I said I want to be an usher. I'll come and help putting the chairs and doing everything freely. I wanted to see you. ரட்சிக்கிற தேவன் மனக்கோளாறு. எத்தனை தொகையான தோற்கடிக்கப்பட்ட பிசாசுகள் வேதனைப்படுத்தினாலும் இந்த ராத்திரி இட்ஸ் ஓவர். என்னை நம்பாவிட்டாலும் கர்த்தர் அடியான் மூலம் செய்த எல்லாம் மேகசின்ஸ், டெலிவிஷன் எங்கும் பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், மகன் நீ வெட்கப்படாமல் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, உன் மூலம் what I have done through you many don't know yet, tell everyone. It's all in the magazines. எல்லா மேகசின்ஸ்லயும் இருக்கு. டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ், யூடியூப், ஃபேஸ்புக் எங்கு பார்த்தாலும் அவருடைய ரட்சிப்பின் செய்கை எல்லாம் அவருடையது. என்றும் கண்ணீரை துடைப்பார். பிள்ளைகளே, கடலின் மேல் நடந்து வந்தார். என் பிள்ளைகள் வேதனைப்படுகிறார்கள். இன்னல் மோசம் அமிழ்ந்து போகிறார். என் பிள்ளை அமிழ்ந்து போகிறார். என் மகள் அமிழ்ந்து போகிறாள். கவலை, துக்கம், பண கஷ்டம், வியாதி. வைத்தியர்கள் சொன்னதுதான் வேதம் மாதிரி. வைத்தியர்களுடைய சொல் எதையும் நம்ப வேண்டாம். அவர்கள் நல்லவர்கள். ஆனால் தேவன் ஒருவர் தான் பெரியவர். அவருடைய வார்த்தை தான் நிறைவேறும் அவருடைய பிள்ளைகளின் வாழ்வில். உங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாகும். சங்கீதம் 103:5, சங்கீதம் 105:37, சங்கீதம் 92:14. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எல்லா வியாதியும் நீங்கும், எல்லா கவலைகளும் நீங்கும். பாவத்துக்கு இனி இடமே இல்லை, மரணத்துக்கு இனி இடமே இல்லை, சாபத்துக்கு இனி இடமே இல்லை. சிலுவையில் மரித்தார பாவியாகிய எனக்காகவும் அருமையான உங்களுக்காகவும் மரித்தார். நமக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார், சாபத்தை ஏற்றுக்கொண்டார், மரணத்தை ஜெயமாக விழுங்கினார், சாபத்தை நிர்மூலமாக்கினார், ஒழித்தார், உயிரோடு எழுந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும், நம் குடும்பம் சந்ததிக்காக. ஏன் அழுகிறீர்கள், ஏன் வேதனைப்படுகிறீர்கள் என்று உங்கள் சந்தோஷம் நிறைவாக ரட்சிப்பார். துக்கத்தில் இருந்து ரட்சிப்பார், வெட்கத்தில் இருந்து ரட்சிப்பார், துயரத்தில் இருந்து ரட்சிப்பார், மனச்சோர்வில் இருந்து ரட்சிப்பார், அவ்விசுவாசத்தில் இருந்து ரட்சிப்பார். ஏன் சுவாமி என்னுடைய ஜபத்துக்கு என்னும் விடை கிடைக்கவில்லையே என்று ஏங்கி அவிசுவாசப்பட்டு கலங்குற அந்நிலையில் இருந்து ரட்சிப்பார் என்று ரட்சிப்பின் நாள், ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் நாள், ஒவ்வொரு க்ஷணமும் ரட்சிப்பின் க்ஷணம். இயேசு கிறிஸ்து இரட்சகர். மத்தேயு 1:21. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கடலின் மேல் நடந்து வந்தார், அலைகளின் மேல் நடந்து வந்தார். அலை குந்தளிக்கிறது. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தன் பாதத்துக்கு
நசுக்கி போட்டார். 1 பேதுரு 3:22. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:13-14, எபிரேயர் 2:9, எபிரேயர் 2:14-15, கொலோசியர் 2:14-15, 1 யோவான் 3:8. உயிரோடு எழுந்திருக்கிறார். உயிரோடு எழுந்தவர் உங்களை அணைத்து முத்தமிடுவதற்காக, என் மகனே என் மகளே என்று உங்களை அழைப்பதற்காக இந்த நாளில் இருந்து அவருடைய மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்க நான் ஜெபம் பண்ண போகிறேன். அவர் நல்லவர். அவர்கள் ராத்திரி வேளையில் யாரோ ஒரு ஆவி கடலின் மேல் நடந்து வருகிறதை, யாரோ ஒரு உருவம் கடலின் மேல் நடந்து வருகிறதை அவர்கள் கண்டு பயந்து அலறி கதறினார்கள். அவர்களுக்கு விசுவாசமே எங்கு? பெரிய அற்புதத்தை கண்டார்கள், பெரிய அதிசயத்தை பார்த்தார்கள். சற்று நேரங்களுக்கு முன்பதாக எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். ஆகையால் தான் தேவ பிள்ளையே, நம்முடைய இருதயத்தில், நம்முடைய ஆத்துமா சிந்தையில் ஒரு போராட்டம் ஒன்று இருக்கிறது. என்ன போராட்டம் தெரியுமா? தோற்கடிக்கப்பட்ட சாத்தான் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளையும், உங்களுக்கு செய்த அதிசயங்களையும், ஆறுதல்களையும், ரட்சிப்பையும், ஜீவனையும், அவர் செய்த நன்மைகளை தோற்கடிக்கப்பட்ட சாத்தான் மறக்க வைக்கிறான். அதை லேசாக்கி விடுகிறான். பிரச்சனைகள், வேறு தப்பான எண்ணங்கள், பயம், ஏக்கம், இவற்றைத்தான் பெரிதாக உங்களுடைய சிந்தையில் அவன் உருவாக்குகிறான். அவர் செய்த நன்மைகளை மறைத்து, அவர் செய்த நன்மைகளையும் நாம் மறக்க பண்ணுகிறான். ஆகையால் தான் பரிசுத்த யோவான் 14:26, யோவான் 14:26, பரிசுத்தாவியானவர் கர்த்தர் செய்த நன்மைகளை, இயேசு கிறிஸ்துவின் ஜீவ வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுவார். அதுதான் எழுப்புதல். எழுப்புதல் என்றால் ஆடி பாடி கூத்தாடி சத்தம் போட்டு நிலத்துல விழுந்து உருளுவதல்ல எழுப்புதல். அதல்ல. உண்மையான எழுப்புதல் என்ன? இருதயத்தில் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நினைத்து, அப்பா, சேத்தில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே, ஒன்றுமில்லாத என்னை உங்களுடைய சொந்த பிள்ளையாக மாற்றினீரே, நரகத்துக்கு போய்கொண்டிருந்த என்னை இன்று மோட்ச பாதையில் வைத்திருக்கிறீரே, ஹல்லேலூயா, வியாதியை குணமாற்றினீரே, உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க ஒரு தலையணை, வீடு எனக்கு தந்தீரே, அருமையான கணவன், மனைவி, குழந்தைகள் கொடுத்தீரே சுவாமி. இதை நினைத்து நினைத்து அவரை ஸ்தோத்திரியுங்கள். எனக்காக இரத்தம் சிந்தி என் பாவங்களை மன்னித்து என்னை கழுவினீங்களே இயேசு சுவாமி. என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதினீங்களே, லூக்கா 10:20. என் இருப்பிடம் பரலோக ராஜ்யமாக மாற்றினீங்களே, பிலிப்பியர் 3:20. என் கைகளுக்கு வேலை தந்தீங்களே சுவாமி, வேலை ஸ்தலத்தில் என்னை ஆசீர்வதித்தீர்களே, பாதுகாத்தீர்களே. அப்பா, எத்தனைய நாள் சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவை நினைத்து நீங்களும் நானும் அவரை ஸ்தோத்திரிக்கலாம். உயிரோடு எழுந்து மரணத்தை நிர்மூலமாக்கி ஒழித்து, சாபத்தை ஒழித்து, என்னை உங்கள் சொந்த பிள்ளையாக, சொந்த மனவாட்டியாக என்று மாற்றி இருக்கிறீர்களே. என்னை வழி நடத்துகிறீர்களே, கரம் பிடித்து என்னை நடத்துகிறீர்களே, நல்ல இடையன், நல்ல மெய்ப்பனாக என்னை பாதுகாத்து நடத்துகிறீங்களே சுவாமி. என்று நான் ஜீவிப்பது உங்களால் தான். எத்தனை நன்மைகளை நாங்கள் நினைத்து அவரை ஸ்தோத்திரிக்கலாம். இவை எல்லாவற்றையும் விட்டு வரப்போற காரியங்களை நினைத்து பயந்து, யாராவது ஏதாவது சொன்னா அதை குறித்து, தேவ பிள்ளைகளே ஏன் பயப்படுகிறாய் என்று தானே வேதத்தில் ஆண்டவர் எவ்வளவு தரம் நம்மை பார்த்து கேட்கிறார். ஏன் பயப்பட்டாய் என்றும் உங்களை அணைத்துக் கொள்கிறார். என்றும் உங்களை முத்தமிட ஆவலாயிருக்கிறார். வெள்ளி, பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, நகை அல்ல நம்மை ரட்சிக்கிறது. அவருடைய பரிசுத்த அன்பு, அவருடைய இரத்தம். உயிரோடு எழுந்திருக்கிறார். எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள், நீ பார் நீ பெற்ற பாக்கியங்கள், ஈவயன்னே சொல்லி ஒன்றாய், அப்போதவ ஈவு ஏராளம் என்பார்.
வயன்னு சொல்லி ஒன்றாய் வயன்னு ஏராளம் என்பாய் வயன்னு சொல்லியோ ஒன்றாய் அப்போதவ இவு ஏராளம் என்பாய் பொன்வள்ளி உனக்கில்லாமல் போனாலும் வான் செல்வம் உனக்கு நித்த பேராகும் நீவையெல்லாம் எண்ணு மோட்சத்தை போலும் மாளிகை இல்லையே பூமியின் மேலும் ஈவையன்னு சொல்லி ஒன்றாய் ஈவையன்னு ஏராளம் என்பாய் ஈவையன்னு சொல்லி ஒன்றாய் அப்போ தேவ ஈவு ஏராளம் என்பார். தேவ பிள்ளைகளே, இது செய்யாமல் இருந்தால் பெரும் பாவம். இது பெரும் பாவம். அவர் நல்லவர். இதை ஒன்றைத்தான் உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறார். நன்றி, 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 ஸ்தோத்திரம். அவர் செய்ததை நினைத்து. அப்போ தேவ பிள்ளைகளே, அவர்கள் பயந்தார்கள். தேவன் செய்த அற்புதம் எல்லாம் மறந்துட்டார். அவர்களை போல நாமும் அநேக தடவை. இயேசு உடனே என்ன சொல்றார்? அருமையான தேவனுடைய வார்த்தை. இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அங்கிருந்து இயேசு சொல்லல உபவாசம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், முழங்காலில் இருங்கள். தேவ பிள்ளைகளே, முதல் ஆண்டவர் சொன்னது நம்மை தைரியப்படுத்தி திடப்படுத்தி. அவர் அப்பா அப்படிதான். தன் பிள்ளைகள் பயந்து ஏங்கி இருதயத்தில் கரங்களை வைத்து ஏகோபித்து அலறி வேதனைப்படுகிறார்கள் என் பிள்ளைகள். அவர் சொல்லவில்லை உடனே ஜெபம் பண்ணுங்கள், உபவாசியுங்கள். அதெல்லாம் பேந்து முதல் அவர் சொன்னது திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்க, பயப்படாதிருங்கள். நான் தான், நான் தான். உங்கள் அப்பா பிதா உங்களை தேடி வருகிறார். இந்த ராத்திரி வேளையில் உங்களை தேடி நாடி வருகிறார். இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் தனிமையாக இல்லை. நெவர். தோற்கடிக்கப்பட்ட சாத்தான் அவ்வாறு உங்களை எண்ண வைப்பான். எனக்கு யாரும் இல்லை. நோ, அது போய். Holy Spirit is with you, in you. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வருவார். உங்களை தேடி காப்பாற்றி பாதுகாத்து ரட்சித்து வழி நடத்த என்றும் நடத்துகிற தேவன் கைவிடவே மாட்டார். அவரால் முடியாத ஒரு காரியம். அவரால் முடியாத ஒரு காரியம். One day when I was talking to him closely, to Jesus, I asked him, Lord, don't get angry with me, Lord. Don't get upset with me, Lord. He smiles and listens. He knows how little I am. எவ்வளவு சிறியவன் நான் என்று அவருக்கு தெரியும். Yes, Swami, is there anything you will refuse? சிரிச்சுட்டே இருந்தார். He said, yes. He said, yes. What is it, Lord? And finally, என்ன சுவாமி, have I asked anything wrong? நான் தெரியாமல் தப்பாக கேட்டுட்டேனா சுவாமி? We are talking like this. He said, if you ask me to leave you, I will never do it. I will never do it. I will never do it. Do you remember Simon Peter? He asked. Then I remembered. What did he say?
நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விட வேண்டும். I didn't know that at that time when I asked that to Jesus. I forgot. I'm a little man. Jesus smiled and embraced me. I will refuse that. I will never leave you. Such is it. அந்த அன்புதான் உங்கள் மேலும், இதிலும் அதிகமான அன்பு உங்கள் மேலும். He loves you. You are not alone. திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் என்றார் கர்த்தர். பின்பு பேதுரு தடுமாறி அங்கு நின்று ஐயோ என்ன செய்வது என்று தெரியாமல் இயேசு சுவாமியிட குரலை கேட்டவுடன், இயேசு கிறிஸ்து இரட்சகரின் குரலை கேட்டவுடன், கர்த்தரே நீரே ஆனால் நான் உம்முடண்டை வருவதற்கு இடம் கொடும், கட்டளை கொடும். I want to come to you. பயந்தடித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் குரலை கேட்டவுடன், கர்த்தரே நான் உம்மண்டை வருவதற்கு எனக்கு இடம் கொடும், கட்டளை கொடும். இயேசு சொன்னார், கம். அவன் எப்படியா நான் இயேசு அண்டை சென்று விட்டேன் என்றால் நான் ரட்சிக்கப்படுவேன். இயேசு கிறிஸ்து அண்டை நான் சென்று விட்டேனானால் என் ஜீவன் பாதுகாக்கப்படும், என் குடும்பம் காப்பாற்றப்படும், என்னுடைய எல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளுவார். அது நல்ல விசுவாசம். ஆண்டவர் சொன்னார், வா. பேதுரு தண்ணீரின் மேல் நடந்தான். அலைகள் கொந்தளித்து புயல் காற்று அடித்துக் கொண்டே இருக்கிறது. 4ஆம் மணி வேளை, எங்கும் இருள். பேதுரு தண்ணீரில் நடந்தான். தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, வா, கம். உங்களை நடத்துவார். அவர் ஒரு போதும் கைவிட மாட்டார், நடத்துவார். கலங்க வேண்டாம். இயேசு பேதுரு தான் படகின் மேல் இருந்து காலை தண்ணீரின் மேல் வைத்து அலைகள் கொந்தளித்து அவனை புரட்டி தள்ளுது காற்று என்றாலும் நடந்தான். இயேசு அண்டை செல்லுவதற்கு, இயேசு கிறிஸ்து அண்டை செல்லுவதற்கு நடந்தான். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பயம் வந்தாலும், வைத்தியர்கள் என்ன சொன்னாலும், என்ன துர்ச்செய்திகளை கேட்டாலும், கர்த்தரே I will come to you. நான் உங்கள் அண்டை வருவேன் கர்த்தரே, நான் உங்கள் அண்டை வருவேன். எவ்வளவு பிரச்சனைகள் என்னை நெருக்கினாலும், மன அழுத்தங்கள், வேதனைகள் என்னையும் என் குடும்பத்தையும் என் பணத்தையும் வேலையையும் சரீரத்தையும் நெருக்கினாலும், ராத்திரியில் தூக்கமே இல்லை சுவாமி. பயம், செய்திகளை கேட்கும் போது பயம், எங்கு பார்த்தாலும் பயம். ஆனால் நானும் உங்கள் அண்டை வருவேன். உங்களுடைய வார்த்தை போதும் எனக்கு, உங்களுடைய வசனம் போதும் என்று இதயத்தில் சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர் செய்த நன்மைகளை நினைப்பூட்டுவார். அவர் செய்த நன்மைகளை உங்கள் இருதயத்தில் நினைப்பூட்டுவார் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தரே நான் உங்கள் அண்டை வரப்போறேன் இப்படி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுவார், வாங்க, வா, கம் சன், கம், வா மகனே, வாங்க. He loves you. அவ்வாறு தண்ணீரின் மேல் நடக்கும் பொழுது காற்று பலமாயிருக்கிறதை கண்டான். தேவ பிள்ளைகளே, வேறு செய்திகளை கேட்டு, வேறு சில நேரம் தாழ்மையாக சொல்கிறேன், சில தீர்க்க தரிசனங்களையும் கேட்டு, சில செய்திகளையும் கேட்டு மனம் கலங்கி போய்விட வேண்டாம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், வா என்று அழைத்தவர் உண்மையுள்ளவர். கைவிடவே மாட்டார். பேதுரு காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்தான், அமிழ்ந்து போவார். தேவ பிள்ளையே, அமிழ்ந்து போகும் வேளையில் அவன் அங்கும் இங்கும் பார்த்து, காற்று பலமாயிருக்கிறதே, அதுல என்ன அர்த்தம் தெரியுமா? அதை பரிசுத்த ஆவியில் அதை ஆழமாக நீங்கள் சிந்தித்தால், சாதாரணமா வாய்த்தால் காற்று பலமாயிருக்கிறதை கண்டு
காற்று பலமாயிருக்கிறதை கண்டான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டான். பரிசுத்த ஆவியானவர் ஜீவ வார்த்தைக்குள் நம்மை அழைத்து செல்லும் போதா அதுதான் தேவ வசனத்தை தியானிக்கிறது, வாசிக்கிறது. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்தான். பலமாயிருக்கிறதை கண்டு, பலமா அது என்ன சுவாமி பலமா? ஆண்டவர் சொல்லுவார், he thought the wind is more powerful than Jesus. காற்றின் பலன் தன்னை வா என்று அழைத்த இயேசு கிறிஸ்துவின் பலத்தை விட அதிகமாக இருக்கிறதோ என்று ஐயப்பட்டான், சந்தேகித்தான், அவிசுவாசப்பட்டான். வைத்தியர்களுடைய செய்தி, வேறு மக்களுடைய சம்பாஷணைகள், வேறு செய்திகளை கேட்டு தேவ வசனத்தின் வல்லமை, தேவ வசனத்தின் மகிமை, தேவ வசனத்தின் பலன், அதில் சந்தேகப்படவே வேண்டாம். காரணம், இந்த வசனம் தான் உங்களுக்கும் எனக்கும் ஜீவன். இந்த வசனம் தான் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு. இந்த வசனம் தான் உங்களுக்கும் எனக்கும் சமாதானம். இந்த வசனம் தான் உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷம். இந்த வசனம் தான் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு. அவர் சகலத்தையும் தன் வசனத்தின் வல்லமையினால் அவர் ஏந்தி கொள்ளுகிறார். He holds all things by the word of his power. Hebrews 1:3. His word is life. யோவான் 6:63. His word is healing. சங்கீதம் 107:20. His word is peace. யோவான் 14:27. சங்கீதம் 119, 165 வசனம். His word is joy. யோவான் 16, 20, 22, 24. தேவ பிள்ளைகளே, he loves you. He loves you. His word is victory. சங்கீதம் 92:4. அவருடைய வசனம். ஆனால் பேதுரு, காற்று அவருடைய வசனத்தை விட அதிக பலமாக இருக்கிறதை கண்டான். That is doubt. அதுதான் அவ்விசுவாசம், அதுதான் சந்தேகம், அதுதான் அவ்விசுவாசம். அவ்விசுவாசம் பெரும் பாவம், பெரும் பாவம். யோவான் 16:9 வசனம். யோவான் 16:9. பிக் சின், அவ்விசுவாசம். ரோமர் 14:23. விசுவாசம் இல்லாதது எதுவும் பாவம் தான். காற்று அவருடைய வசனத்தை விட பலமாக இருக்கிறதோ என்று சந்தேகித்தான். அவருடைய அன்பை சந்தேகித்தான். அவருடைய வசனத்தின் வல்லமையை சந்தேகித்தான். இதில் தான் நீங்களும் நானும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வசனத்துக்குள் ஆழமாக வந்து, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு வல்லமை தாரும் என்று கேட்க வேண்டும். இதுதான் அவன் விட்ட தப்பு. அது பாவம். அமிழ்ந்து போறான். நல்ல சந்தோஷமாக கடலின் மேல், அலைகளின் மேல் ஜெயத்தோடு நடந்து வந்தவன் இப்பொழுது அமிழ்ந்து போகிறான். காரணம், அவருடைய வசனத்தை விட உலகத்தின் வசனம் பெரிது. அவருடைய வசனத்தை விட செய்திகளின் வசனம் பெரிது. அவருடைய வசனத்தை விட வைத்தியர்களின் வசனம் பெரிது. அவருடைய வசனத்தை விட வேறு ஏதாவது வசனங்கள் பெரிது? நோ, அவருடைய வசனத்துக்கு மேலானது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. வாழ்க சத்திய வேதம், வாழ்க இயேசுவின் நாமம், அமிர்தமே அற்புதமே திவ்ய வசனம், அமிர்தமே அற்புதமே திவ்ய வசனம். Sing them over again to me, wonderful words of love. தேவ வசனத்து அன்பு, அந்த வசனத்தின் வல்லமை, அந்த வசனத்தின் ஜீவன்
என்றும் என்றும் நம்மை நடத்துவார். அதை மறந்தான் பேதுரு. அவ்விசுவாசப்பட்டான், பயந்தான், அமிழ்ந்து போகிறான். அப்பொழுது ஆண்டவரே என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை ரட்சியும். காற்றை நிப்பாட்டும் என்று அவன் கேட்கவில்லை, அலைகளை நிப்பாட்டும் என்று அவன் கேட்கவில்லை. இதெல்லாம் நாம் ஆழ்ந்து படிக்க வேண்டும். தேவ ஊழியக்காரர் எல்லாரும், நீங்கள் நானும் உலகெங்கும் எல்லாருக்கும், send it all over the world to any great man or woman of God. They're all great people. This is a small one. அறியான் மிகவும் சிறியவன், ஒன்றுமில்லை. Send it across. காற்றை நிப்பாட்டும் என்று அவன் கேட்கவில்லை. Very important for us. அலைகளை நிறுத்தும் என்று கேட்கவில்லை. சாத்தானை தோற்கடியும் என்று அவன் கேட்கவில்லை. இருளை வெளிச்சமாக்கும் என்று அவன் கேட்கவில்லை. என்ன கேட்டான்? கர்த்தரே என்னை ரட்சியும், சேவ் மீ, சேவ் மீ, என்னை ரட்சியும், ரட்சியும், என்னை ரட்சியும். தெரியாமல் பேசிவிட்டேனே. எவ்வளவு தடவை நாம் தெரியாமல் வார்த்தைகளை பேசுகிறோம், நீங்களும் நானும். Sometimes நான் தெரியாமல் வார்த்தைகள் பேசினால் I will hit myself. My wife knows, my daughter knows. They will laugh. They will say, please don't do, your teeth will break. I hit myself like this. தெரியாமல் பேசிவிட்டேன். I'm sorry. என்னை ரட்சியும் சுவாமி. நான் தெரியாமல் பேசிட்டேனே, தெரியாமல் கோபப்பட்டு விட்டேனே, தெரியாமல் நான் தகாத வார்த்தை பேசிவிட்டேனே, தெரியாமல் பெருமைப்பட்டு விட்டேனே, தெரியாமல் அன்பில்லாமல் பேசிவிட்டேனே, தெரியாமல் நான் இரக்கம் இல்லாமல் பேசிவிட்டேனே, தெரியாமல் அசுத்தமாக பேசிவிட்டேனே, அவ்விசுவாசமாக பேசிவிட்டேனே, என்னை மன்னிச்சு. தெரியாமல் உண்மை இல்லாமல் பேசிவிட்டேனே, ரட்சியும் சாமி, என்னை ரட்சியும். காற்றை நிற்பாட்டும் என்று அவன் கேட்கவில்லை. இருளான இடத்தில் ஒரு வெளிச்சம் தாரும் என்று கேட்கவில்லை. அலைகளின் சத்தத்தை நிறுத்தும் சுவாமி என்று கேட்கவில்லை. என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், என்னை சுத்தப்படுத்தும் கர்த்தாவே, என்னை தூய்மையாக்கும் கர்த்தாவே, என்னை தூய்மையாக்கும், என்னை சுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை உம்முடைய உண்மையான உண்மையான சொந்த பிள்ளையாக மாற்றும். ரோமர் 8:9. என்னிடத்தில் என்ன குறை என்று வந்து என்னை பாரும் சுவாமி. சங்கீதம் 139, 23, 24, யோவான் 1:7, 8, 9. என்னை ரட்சியும். நான் ரட்சிக்கப்பட்டேன், அந்நிய பாஷையில் பேசுகிறேன், நான் பெரிய ஊழியம் செய்கிறேன், நான் தண்ணீரில் ஞானஸ்நானம் பெற்றேன். பாஸ்டர் என்ன சொல்றார்? அருமையான தேவ பிள்ளையே, என்னை ரட்சியும் என்று தற்போது say now. நீங்களும் நானும் நீங்களும், every man and woman of God, எல்லா ஊழியக்காரரும் சொல்ல வேண்டிய ஒரு ஜெபம், என்னை ரட்சியும் கர்த்தாவே. என்னுடைய சகல அநீதியை நீக்கி உங்களுடைய சொந்த நீதியால் என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ரட்சியும் ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும். Tell him today, tell him. தேவ பிள்ளைகளே, என்னை ரட்சியும் என்றுதான் அவன் சொன்னான். Save me, Lord. ஆண்டவர் கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே என்று அவனை ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன் சந்தேகப்பட்டாய்? Father, that's the Father's love. பிதாவின் அன்பு. ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன் என்னுடைய அன்பில் சந்தேகப்பட்டாய்? ஏன் என்னுடைய வார்த்தையில் சந்தேகப்பட்டாய்? அவர் சொன்னது வா. That's all. Simple word. வாங்கோ. யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வாங்கோ போங்கோ என்றுதான் பேசுவோம். வா போ என்று நாம் யாரோடும் பேசுவதில்லை. வாங்கோ போங்கோ. Anyway, தேவ பிள்ளைகளே, ஆனால் பெரும் செய்திகள்,
பெரும் தீர்க்க தரிசனங்கள், பெரும் செய்திகளை கேட்டு மனம் அங்கலாய்த்து வெடித்து போவது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றது வாங்கோ வா. அவர் சொல்லுவது மிகவும் இலவான மென்மையான சிறிய வசனம். அந்த வசனத்தில் தான் எல்லா வல்லமையும் உண்டு. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய வல்லமை அவருடைய ஒரு வார்த்தையில் தான் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கலங்க வேண்டாம், அணைத்துக் கொள்ளுகிறார். இப்பொழுது முத்தமிடுகிறார். பாஸ்கர் என்ற பெயர் வந்து கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பாஸ்கர், you will receive today in Jesus name. Hallelujah. Thank you Jesus. Thank you. பரிசுத்த ஆவியானவர் மிகவும் நெருங்குகிறாரே. Thank you Jesus. Thank you. ஆண்டவர் அணைத்துக் கொள்ளுவார். ஏன் சந்தேகப்பட்டாய்? சின்ன பிள்ளையா போயிட்டு சிறு பிள்ளைய போல அங்கலாய்த்தி அணைத்தார். அவனை தூக்கி எடுத்தார், ரட்சித்தார். அவனோடு நடந்து வந்து படகில் ஏறினார். அவர் ஏறினவுடன் காற்றும் கடல் கொந்தளிப்பு எல்லாம் அமர்ந்து போயிட்டு எல்லாம் சமாதானம். அப்பொழுது படவில் இருந்தவர்கள் மாத்திரம் தான், இது வெரி இம்பார்ட்டன்ட் தான், இதுவும் மிகவும் முக்கியம். படகில் தரித்திருந்தவர்கள் மாத்திரம், மற்ற சீஷர்கள் மாத்திரம் தான் சொன்னார்கள், நீர் உண்மையான தேவகுமாரன், யூ ஆர் ட்ரூலி. மெய்யாகவே அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். பேதுரு ஆண்டவருடைய கரத்தோடு கொண்டி கொண்டிருக்கிறான். உடம்பெல்லாம் ஒரே தண்ணி ஈரம். ஆண்டவர் அவனை காப்பாற்றி ரட்சித்துட்டார். அவருடைய அன்பு மாறாது, வார்த்தை மாறாது. ஆனால் மற்ற சீஷர்கள், அவர்கள் தண்ணீருக்குள் குதிக்கவில்லை, தண்ணீருக்குள் பாய்ந்து நடக்கவில்லை. இயேசு சொன்னார், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று அவர் சொன்னார். நான் தான், இட்ஸ் ஐ. அதை பேதுரும் அதை கேட்டான். ஆனாலும் நான் உம்மண்டை வர வேணும் என்று பாய்ந்து. அதுல இன்னொரு ரகசியம் நான் இன்னும் சொல்லுறேன். சோ கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய விசுவாசத்தில் தரித்திருக்கிறவர்கள், அவர்கள் பெரும் சாட்சியை பெறுவார்கள். அவர்களுக்கு ஒரு பெரும் சாட்சி உண்டாகும். அவர்கள்தான் இயேசுவை சொன்னார்கள், நீர் மெய்யான தேவனுடைய குமாரன் என்று. They were confirmed. இருதயத்தில் உறுதி வந்தது, இவர்தான் உண்மையான மெய்யாகவே நீங்கள் தேவனுடைய குமாரன். அந்த விசுவாசம், அந்த மன உறுதி, அந்த நிச்சயம், அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த ஆறுதல், மன திருப்தி, அந்த மன நிம்மதி, அந்த மன ஆறுதல் என்று உங்களுக்கு உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில். அவர் தேவனுடைய குமாரன். நான் ஒன்றுக்கும் பயப்பட போவதில்லை. நடத்துவார், ஜெயத்தோடு நடத்துவார், சந்தோஷத்தோடு நடத்துவார், ஆறுதலோடு நடத்துவார், சமாதானத்தோடு நடத்துவார், பாதுகாப்போடு நடத்துவார், பரிசுத்தத்தோடு நடத்துவார், இரட்சகர் நடத்துவார். அந்த உறுதியும் விசுவாசமும் உங்களுக்குள்ளே இறங்குகிறது. Thank you Jesus. Thank you Jesus. Thank you. தேவ பிள்ளைகளே, பேதுரு ஏன் கடலுக்குள் முதல் கால வைத்தான்? அவன் நினைத்தான், இயேசு கிறிஸ்து படகுக்குள் வருவதற்கு முன்பதாக நான் அவரிடம் செல்ல முடியும். இயேசு கிறிஸ்து படகுக்கு வருவதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து வந்து நம்மை காப்பாற்றுவதற்கு முன்பதாக நான் அவரிடத்தில் செல்லுவேன். அது ஆறுதலாக நீங்கள் யோசிக்க வேணும். பரிசுத்த ஆவியில் அதுல பெரும் அர்த்தம் இருக்கு. That is what we all think many times. நானும் நீங்களும் செய்கிற தப்பு அதுதான்.
கர்த்தர் செய்வதற்கு முன்பதாக நான் ஏதாவது செய்து பார்ப்போம், ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் கைவிட மாட்டார், ஆண்டவர் உதவி செய்வார், நான் என்ன செய்ய வலிக்கிறது என்ற நான் ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்தாவியர் இருக்கிறார், நான் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார், எல்லாம் இது என்னுடைய சொந்தமா சொல்றேன். அப்ப நான் சில நேரம் யோசிக்கிறது, நான் செய்வோம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், பொறுத்திரு மகனே, காத்திரு, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் கல்லை போல சிறடைத்து பறப்பார்கள். பேதுரு கர்த்தருக்காக காத்திருக்கவில்லை. அவன் நினைத்தான், இயேசு சுவாமி படகுக்குள் வருவதற்கு முன்பதாக நான் அவரிடம் செல்லுவேன், என்னால் முடியும், என் பலத்தால் முடியும், என்னுடைய சிந்தையால் முடியும், என் விசுவாசத்தால் முடியும். நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டார். அது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரும் பாடம். நம்மால் ஒன்றும் முடியாது, என்னால் ஒன்றும் முடியாது, நான் யாரா இருந்தாலும் என்னால் ஒன்றும் முடியாது. I am nothing. 2 கொரிந்தியர் 12:11. நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவரால் தான். யோவான் 15:5. யோவான் 15:5. என்னை வாழ வைப்பது, என் குடும்பத்தை வாழ வைப்பது, என்னை பாதுகாப்பது, என்னை போஷிப்பது, எனக்கு தேவையானதை செய்வது எல்லாம் அவர். அவர் ஒருவர் தான் என் இரட்சகர், என்னை நடத்துவது அவர்தான். அதே வண்ணம் தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும். நம்மால் ஒன்றும் முடியாது, அவரால் எல்லாம் முடியும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை, வெட்கப்பட்டு போனதே இல்லை. ரட்சிப்பார், என்றும் ரட்சிப்பார், தற்போதும் இப்பொழுதும் ரட்சிப்பார். உங்களுக்காக அடியான் ஜெபம் பண்ண போகிறேன். கைவிடவே மாட்டார். உங்களையும் என்னையும் நடத்துவார். இந்த உலகத்தில் ஜீவனோடு, குடும்பத்தோடு, சந்ததியோடு மத்தியாகத்தில் மணவாளனாக வந்து நம்மை மணவாட்டியாக அழைத்து செல்லும் வரை நடத்துவார். அதன் பின்பும் நடத்துவார் பரலோக ராஜ்யத்தில். நாடத்துவார் ஆயின் பண்ணம் வீணாறுதல் கொண்ட பலம் ஏதை செய்து அங்கீருந்து அவர் தூய கை நாடத்தும் நாடத்துவார் நாடத்துவார் தாம் கையாலே நாடத்துவார் அவரை நேராய் பின் செல்வேன் தாம் கையாலே நாடத்துவார் சீல காலிருள் பாதையில் சீல காலேதேன் பூங்காவில் நாதி அலை காடலிலு அவர் தூய கை நாடத்தும் நாடத்துவார் நாடத்துவார் தம் கையாலே நாடத்துவார் அவரை நேராய் பின் செல்வேன் தம் கையாலே நாடத்துவார் தவே நானும் கை பிடிப்பேன் மூர எட்டு
எந்த நிலையும் பூரணம் அவர் தூய கை நாடத்தும் நாடத்துவார் தாம் கையாலே நடத்துவார் அவரை நேராய் பின் செல்வேன் தாம் கையாலே நடத்துவார். ஒன்றுக்குமே கலங்க வேண்டாம். அதிக நேரம் நான் எடுக்கவே மாட்டேன். என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்பா பிதாவே, ஒன்றுமில்லாதவனாக வருகிறேன். உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் அடியானை தூய்மையாக்கி, ஹல்லேலூயா, அடியானுடைய ஆவி ஆத்துமா சரீரம் இயேசுவின் இரத்தத்தால் என்றும் தூய்மையாகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய உயிர் தெழுந்த ஜீவன், உங்களுடைய உயிர் தெழுந்த ஜீவனோடு நீங்கள் வந்து அடியாருடைய இருதயத்துக்குள் சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலம் வாசம் பண்ணுகிறதுக்காக நன்றி 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 நன்றி. நீங்கள் தான் ஜீவன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ 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 தேங்க்யூ. அப்பா, இந்த அருமையான பிள்ளைகள் இவ்வளவு நேரம் உங்களுடைய வசனத்தை கேட்டு, அப்பா பிதாவே, இந்த ராத்திரியில் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பிதாவே. மத்தேயு 6:8, மத்தேயு 6:32, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எங்கும் விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, பயத்தில் இருந்து விடுதலை. இந்த ராத்திரியில் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இறங்கி எல்லா இருதய பயத்தில் இருந்தும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. தேங்க்யூ ஜீசஸ். விடுதலையாக ரட்சிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, கைகளில் இருக்கிற வலி, கைகளில் இருக்கிற வலி, தோல் மூட்டில் இருந்து கை வரும் வலி, எலும்புகளில், நரம்புகளில், கைகளில், விரல்களில் இருக்கிற வலி, அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன். உங்களுடைய வல்லமையில் கேட்கிறேன். இப்பொழுதே எல்லா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா வலிகளும் வெளியே போ. தேங்க்யூ ஜீசஸ். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு கொடுக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவனின் நாமத்தில் எல்லாவித கை வலிகளையும், இடுப்பு வலிகளும் கை வலிகளும் போவலியே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ 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 ஜீசஸ். தேங்க்யூ. பரிசுத்த ஆவியானவர் சரீரத்துக்குள் எல்லா உறுப்புகளுக்குள்ளும் இறங்குறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நெஞ்சு வலி, தொண்டை வலி, இருமல், நெஞ்சு வலி, மூச்சடைப்பு போல் வருகிற அனாவசிய பயங்கள், நெஞ்சு வலி, மூச்சடைக்கிறது போல தொண்டை நோ, நாசடைப்பு. அப்பா பிதாவே, உங்களுடைய ஒரு விரல், லூக்கா 11:20, உங்களுடைய ஒரு விரல் பிள்ளைகளின் மீது இறங்குறதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ஒரு விரலினால் இந்த வியாதி இப்பொழுதே நீங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தாங்குனா தலைவலி, உடம்பு வலி, தாங்குனா தலைவலிகள் ஆவியானவர் இப்பொழுதே விரட்டி தள்ளுகிறதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சரீரத்துக்குள் இறங்கி அவர்களுடைய இரத்த கலங்களுக்கூடாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செல்கிறதற்காக எல்லா விதமான இரத்த அடைப்புகளும், எவரி பிளட் பிளாக்ஸ் எல்லாம் நீங்குகிறதற்காக நன்றி 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 நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய தழும்புகளால் பிள்ளைகள் குணமாகி
விட்டார்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகளும் வீக்கங்களும் சரீரத்தில் கட்டுகள், வீக்கங்கள், every boils, cysts, tumors, cysts, every boils, swellings. Oh, in the name of Jesus, Father, in the name of Jesus, I am asking in all humility that your one word, Jesus, heals them. அவர்களை உங்களுடைய ஒற்று வசனம் எல்லா சரீரத்தில் உள்ள கட்டுகள், வீக்கங்கள் எல்லாம் இயேசுவின் ஒரு வசனத்தால் நீங்கிறதற்காக நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ஜோதி, 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 இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, 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 தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. செவி அடைப்புகள், செவி நோ, காதில் வலி, காது அடைப்புகள், அப்பா உங்களுடைய ஒரு விரல். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. இப்பொழுதே வியாதிகள் நீங்குகிறதற்காக நன்றி, 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 நன்றி. மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் ஜீவிக்கிறபடியால் நீங்களும் ஜீவிப்பீர்கள் என்று சொல்லுகிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. தோல் வலி, கழுத்து வலி, தோல் வலிகள் நீங்கிறதற்காக நன்றி, நன்றி. அப்பா உங்களுடைய பரிசுத்த ரத்தம் எல்லா கலங்களுக்கூடாக செல்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நரம்புகள், எலும்புகள், ரத்த எல்லா கலங்களும் அணுக்களுக்குள் இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம் செல்கிறதற்காக நன்றி. ஜீவன் கொடுக்கிற ரத்தம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த நாளில் இப்பொழுதே ரட்சிப்பு, சரீரத்தில் ரட்சிப்பு, ஆத்துமாவில் ரட்சிப்பு, ஆவியில் ரட்சிப்பு, குடும்பத்தில் ரட்சிப்பு, பொருளாதாரத்தில் ரட்சிப்பு, எல்லா இடத்திலும் ரட்சிப்பு என்று கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று கேட்டான். ரட்சித்தார், தூக்கி எடுத்தார், நடத்தினார், பாதுகாத்தார், சமாதானம் கொடுத்தார், சந்தோஷம் கொடுத்தார். என்றும் அதே சமாதானம், அதே சந்தோஷம், பாதுகாப்பு குடும்பத்தின் மேலும், பிள்ளைகளின் மேலும், வேலை ஸ்தலங்களின் மேலும், வாகனங்களின் மேலும், எல்லா இடமும் பாதுகாப்பு. அப்பா கால்களில் வியாதி, கால்களில் வலி, கால்களில் வலி, இடுப்பில் வலி, கால்களில் வலி, முழங்கால், முட்டுக்காலில் வலி, நடக்க சில நேரம் கஷ்டப்படுகிறது, வலி, குதிக்காலில் வலி, கால்களில் வலி, முடந்தைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நீங்குகிறது. அப்பா வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு கொடுக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நடவுங்கள். ஹல்லேலூயா. கால்களில் வேதனை, வலி, எல்லாவித முடந்தைகளும் நீங்குகிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, 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 தேங்க்யூ. பரிசுத்தாவியானவர் தூக்கி எடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, 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 தேங்க்யூ ஜீசஸ். முதுகு வலி, இடுப்பு வலிகள் நீங்கி கொண்டிருக்கிறது. இருதய பயம் நீங்கி கொண்டிருக்கிறது. ஏன் பயப்பட்டாய் என்று கேட்கிறார். பயத்தை விரட்டுகிறார், நிர்மூலமாக்குகிறார். தேங்க்யூ. இனி மரணம் இல்லை, இனி சாபம் இல்லை, இனி ஜீவன் 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 பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, 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 தேங்க்யூ. பாக்கியவான்களாக, பாக்கியவதியாக மாற்றுகிறார். பாக்கியவதியாக மாற்றுகிறார். இனி சாபம் இல்லை, சாபம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள். தோல் வியாதிகள் அடிக்கடி தோலில் கடிப்பு, வர்வு, இச்சிங், தோல் வியாதிகள், எக்ஸிமா வியாதிகள், தோல் வியாதிகள் நீங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் ரத்தம் கழுவுகிறது. பரிசுத்தாவியானவர் இப்பொழுதே சுகப்படுத்துகிறார். தோல் வியாதிகள் இப்பொழுது நீங்கிக் கொண்டிருக்கிறது. சுகத்தை பெறுங்கள். ரட்சிக்கிறார். வியாதியில் இருந்து ரட்சிக்கிறார். மரணத்தில் இருந்து ரட்சிக்கிறார். பயத்தில் இருந்து ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, 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 தேங்க்யூ. மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார். ஏன் பயப்பட்டா என்று கேட்கிறார். மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார். நான் தான் திடமனதாயிருங்கள் என்று ஹல்லேலூயா அணைத்துக் கொள்ளுகிறார். அப்பா துயரங்கள் எல்லாம் நீங்கி போகுது. மறக்க முடியாத துயரங்கள் நீங்கி போகிறது. நீங்கி போகிறது. புதிய நினைவுகள், புதிய சந்தோஷம், புதிய ஆறுதல், புதிய விசுவாசம் நிறைக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹalleluya. Thank you Jesus. மறக்க வேண்டியவைகள் மறந்து போகிறது, மறக்க வேண்டியவைகள் எல்லாம் அகற்றப்படுகிறது. Thank you Jesus. Thank you, 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 thank you Jesus. அப்பா ராஜன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you Jesus. Thank you, thank you. சாந்தி அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you Jesus. Thank you. மாலினி அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you Jesus. Thank you. அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. இப்பொழுதே அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுதே Thank you Jesus. Thank you. சோர்வு எப்பொழுதும் சோர்வு மனச்சோர்வு அதால் சரீரம் சோர்வடைவதொன்று. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மனச்சோர்வுகள் நீங்குகின்றன. புதிய விசுவாசம், புதிய சந்தோஷம், புதிய ஒரு உற்சாகம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கர்த்தராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நடத்துவார். ஹல்லேலூயா. ஜெயத்தோடு நடத்துவார், பாதுகாப்போடு நடத்துவார், ரட்சிப்போடு நடத்துவார். எல்லாம் ரட்சிப்பு. குடும்பத்தில் குழந்தைகளின் வாழ்வில் ரட்சிப்பு. எங்கும் ரட்சிப்பு. நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. குடும்பங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எல்லாருக்கும் ரட்சிப்பு. எல்லா இடத்திலும் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. Thank you எபனேசர். பெற்றுக்கொள்ளுங்கள் எபனேசர். Thank you Jesus. Thank you. யாரோ ஆண்டவரே எல்லாரையும் தொடுகிறார் இப்பொழுது. மில்ராய் பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you Jesus. Thank you. பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you Jesus. Thank you. குடும்பங்கள், அப்பா அம்மா, குழந்தைகள், எல்லாம் சந்ததிகள் இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். புதிய சந்தோஷம், புதிய விசுவாசம். Thank you Jesus. எல்லாம் புதிதாகிறது. ரட்சிப்பு. ஹல்லேலூயா. புதிய சந்தோஷம், புதிய சமாதானம், புதிய விசுவாசம். ஹல்லேலூயா. Thank you Jesus. புதிய ஆதரவு, புதிய தயவு, வேலை ஸ்தலத்தில் தயவு, வேலை ஸ்தலத்தில் தயவு. Thank you Jesus. வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் ரட்சிக்கிறார். வேலை இழப்பில் இருந்து ரட்சிக்கிறார். பணக்குறைவு, பொருளாதார குறைவில் இருந்து ரட்சிக்கிறார். Thank you Jesus. Thank you. நீரூற்று திறக்கப்படுகிறது. வேலை வாய்ப்புகள் திறக்கப்படுகிறது. Thank you Jesus. Thank you. வேலை வாய்ப்புகள் திறக்கப்படுகிறது. ரட்சிக்கிறார். Thank you Jesus. Thank you Jesus. மாலினி பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you Jesus. Thank you Jesus. Thank you. Hallelujah. என்ன வியாதியா இருந்தாலும், என்ன வேதனையா இருந்தாலும், என்ன பயமாக இருந்தாலும் தேவன் அதை கழுவுகிறார். புதிய இருதயம், புதிய சந்தோஷம். இனி பாவம் இல்லை, கோபம் இல்லை, பெருமை இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவை போல நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you. கண்களை சுகப்படுத்துகிறார். அற்புத தேவன், அதிசயத்தின் தேவன் கண்களை சுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இரத்த கோளாறுகள், blood deficiency, இரத்த குறைபாடுகளை சுகப்படுத்துகிறார். Thank you Jesus. Thank you. urinary tract கர்த்தர் சுகப்படுத்துகிறார். Thank you Jesus. Thank you Jesus. Thank you. தேவையில்லாத பயங்கர நினைவுகள், கனவுகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர். நல்ல சந்தோஷம், நல்ல சமாதானம், பரிசுத்த தூக்கம் இன்று ராத்திரியில் இருந்து. ஹல்லேலூயா. கற்பத்தை தொடுகிறார் கர்த்தர். கற்பங்களை தொடுகிறார். குடும்பங்களை பெருக பண்ணுகிறார் கர்த்தர். Thank you Jesus. Thank you. பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன வேணுமானாலும் பிதாவினிடத்தில் கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேளுங்கள். பிதாவினிடத்தில் கேளுங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஹல்லேலூயா. அணைத்துக் கொள்ளுகிறார்.
இனி 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 துக்கமே இல்லை. அணைத்துக் கொள்ளுகிறார், அணைத்துக் கொள்ளுகிறார். தோல்வியே இல்லை, அணைத்துக் கொள்ளுகிறார், முத்தமிடுகிறார். அவரை கூறவா அவரி பத்தீரி கலரபா. பிள்ளைகளின் நல்வாழ்வை காண்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாக்கியவானாக பாக்கியவதியாக மாற்றுகிறார். வெள்ளி பொன் அல்ல, அது கர்த்தருடைய அன்பு, பரிசுத்த இரத்தம், அவருடைய உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரை போல மாற்றுகிறார், அவரை போல மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுகிறார், மனவாட்டியாக மாற்றுகிறார், மனவாட்டியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம் எல்லாரையும், நம் குடும்பங்களை, நம் சந்ததியை, ஹல்லேலூயா, until rapture and eternal. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். வாசல்கள் திறக்கப்படுகிறது, கல்லுகள் புறம்பே தள்ளப்படுகிறது, கல்லுகள் புறம்பே தள்ளப்படுகிறது, வாசல்கள் திறக்கப்படுகிறது. நானே வாசல் என்று சொன்னவர் யோவான் 10:9. தேங்க்யூ ஜீசஸ். கல்லு புரட்டப்படுகிறது. மார்க்கு 16:4. பெற்றுக்கொள்ளுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மார்பு வலிகள் நீங்குகிறது, மார்பு வலிகள் நீங்குகிறது. எல்லா நோய்களும் அகன்று போகிறது. அவருடைய இரத்தத்தால், அவருடைய இரத்தத்தால், அவருடைய உயிர்த்தெழுதலால் ரட்சிக்கிறார், ரட்சிக்கிறார், ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மோட வந்து வாசம் பண்ண, நம்மோட வந்து வாசம் பண்ண, நமக்குள்ளே வாசம் பண்ண, நமக்குள்ளே ஜீவிக்க வந்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே ஜீவிப்பதற்கு வாருங்கள் இயேசுவே, வாருங்கள் இயேசுவே என்று சொல்லுங்கள், வாருங்கள் இயேசுவே என்று சொல்லுங்கள். வந்து நம்மோடு தங்குங்கள் இயேசுவே என்று சொல்லுங்கள். ரட்சிக்கிறார், ரட்சிக்கிறார், ரட்சிக்கிறார். வாருங்கள் இயேசுவே, வந்து நம்மோடு தங்குங்கள், நமக்குள்ளே தங்குங்கள், நமக்குள்ளே வாசம் பண்ணுங்கள் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பயமே இல்லை, இனி ஜீவன் தான், ஜீவன் தான், ஜீவன். அது 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 பரிபூர்ண ஜீவன். ஹல்லேலூயா. நீடிய ஜீவன். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் ஜீவன். ஹல்லேலூயா. ஓ, மத்தியாகத்தில் வந்து நம்மை அழைத்து செல்லும் வரை. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. புஷ்பா, புஷ்பா. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மலை போல இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. நன்றி, நன்றி, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ பரிசுத்த ஆவியானவரே. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. 2 நிமிடம் இந்த தாழ்மையோடு கேட்கிறேன். அருமையான பாஸ்டர் மார் ஜெயக்குமார் ஐயா, ஜான் தம்பி, மற்றது சுரேஷ் பாஸ்டர், அருமையான விஜயன் ஐயா, கிரேட் பாஸ்டர்ஸ், அருமையான இந்த நீதிமான்கள், அவர்களுடைய குடும்பங்கள், நீங்கள் எல்லாரும் அருமையான பிள்ளைகள், எல்லாரும் அருமையான பிள்ளைகள். மறுபடியும் நான் உங்களை சந்திப்பேன், எப்பொழுதும் சந்திப்பேன். இந்த ராத்திரியில் யாராவது கர்த்தரே நீங்கள் என்னை ஆசீர்வதித்தீர்கள், என்னை உண்மையாக ரட்சித்தீர்கள் கர்த்தரே, என்னுடைய பயம் போய்விட்டது, என்னுடைய இருதய வேதனை போய்விட்டது, என்னுடைய சரீர வலி போய்விட்டது, வியாதி போய்விட்டது, என்னுடைய சரீரத்தில் வலி காணப்பட்டது, ஏதாவது தோற்கடிக்கப்பட்ட வியாதியின் அடையாளம் அல்லது வியாதி ஏதாவது போயிருந்தால் அது நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேணும். அதற்கு நேரம் போதாது, சோதித்து பாருங்கள். எனக்கு நேரம் இருக்கிறது, உங்களுக்கு தான் போதாது. எனக்கு நான் படுப்பது காலை 5 மணி. நானும் என்னுடைய அருமையான மனைவி. இன்று தம்பி பிரேம் பாடிய பாடல்கள் எல்லாம் நாம் நம்முடைய ஜபத்தில் பாடிட்டே இருப்போம். தந்தானை துதிப்போமே சர்வலோகாதிபா. அருமையான டியூன் சர்வலோகாதிபா. இன்னொரு டியூன் இருக்கு, என்னுடைய வைஃப் எப்பொழுதும் சொல்லுவா, நான் பாடுவேன். இன்றைக்கு இந்த பாடல் எல்லாம் அவதான் சொன்னது, இதுல பாட சொல்லி. சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான்
சகலமும் படைத்த தரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். பிள்ளைகளே, பாடல் எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய அருமையான பிள்ளைகள், ஆண்டவர் மென்மேலும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இப்பொழுது ஒரு நிமிடம் நான் ஜெபம் பண்ண போறேன். சாட்சி கொடுத்த ஒவ்வொருவருக்காகவும், ஸ்பெஷலி இந்தியாவுக்காக நாங்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு, லவ்விங் ஃபாதர், அன்பின் பிதாவே, நீங்கள் ஒவ்வொருவருடைய சத்தத்தையும் நீங்கள் கேட்டீர்கள். எல்லாரும் உங்களே ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி உங்களுக்கு நன்றி சொன்னதற்காக அப்பா, அவர்கள் மேல் இன்னும் அதிகமாக பன்மடங்காக உங்களுடைய சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு இறங்குகிறதற்காக நன்றி. எதையெல்லாம் அருமையான பிள்ளைகள் சொன்னார்களோ, we will never give up, we will wait. ஆண்டவரே, அந்த கண்ணீரை பார்த்து நீங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஜெயம், பூரண சந்தோஷம் கொடுக்கிறதுக்காக நன்றி. ஜெயம் விக்டரி கொடுக்கிறதுக்காக நன்றி. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், எனக்கு ஜெயம் கொடுத்தார் என்று எல்லாரும் சொல்ல போறதுக்காக இன்னும் நன்றி சுவாமி. அப்பா, அருமையான நம்முடைய இந்தியா தேசத்துக்காக வருகிறோம் சுவாமி. அப்பா பிதா, உங்களுடைய பரிசுத்த ரத்தம் அந்த நாட்டை மூடி, அந்த நாடு இந்த தோற்கடிக்கப்பட்ட வியாதியிலிருந்து பூரணமாக விடுதலை ஆகிறதுக்காக ஸ்தோத்திரம். அங்கு வியாதிப்பட்டிருக்கிற மக்களுடைய கண்ணீர் எல்லாம் நீங்கி, குடும்பங்களுடைய கண்ணீர் நீங்கி, உங்களுக்காக ஊழியம் சேர அருமையான ஊழியக்காரர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து, கண்ணீர் எல்லாம் துடைச்சு, அப்பா, உங்களுடைய நாமம் அந்த நாட்டில் என்றும் நிலை நிறுத்தப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஒருவர் வெட்கப்பட்டு போவதே இல்லை, துக்கப்பட்டு போவதே இல்லை. இந்தியாவில் அதை செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். அருமையான இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, இயேசுவின் நாமத்தில். Amen. Our loving Father, God Almighty, attests Pastor Dill's ministry with immediate signs, wonders, miracles, and healings as great multitudes throng to Jesus, praising Him, thanking Him, and loving Him, our Lord and Savior. This powerful ministry with 3 Miracle Life Healing services in English every week and 14 Miracle Life services in other languages every week. And these are the days of your servant Moses, righteousness being restored. And though these are days of great trials, the mighty Holy Spirit has enhanced and extended this ministry worldwide with open-air miracle moments, healing and blessing festivals, with mammoth crowds, even close to 1 million people. riding on the clouds, shining like the sun, at the trumpet call, lift your voice in the year of Jubilee. Out of Zion's hill, salvation come. Come. And these are the days of Ezekiel. Miracle School for Healing and Wholeness, essentially for servants of God in many nations. These are the days of your servant David, rebuilding a temple of praise.
is the amazing truth that millions of people all over the world long and desire to hear and watch this ministry live and receive the love of Jesus and life in abundance, victorious and everlasting. Behold, he comes, riding on the clouds, shining. It is a joy to mention that Dill Ministries International takes care of orphan children, widows, and destitutes on a regular basis in some nations. Salvation comes, behold, he comes, riding on the Magazines titled Signs, Wonders, and Miracles with immediate testimonies and praise reports are the fruits of this proven, power-filled ministry. Even anointed books authored by Pastor V. Dill are full of real revelation of the Father's love and testimonies of healings and miracles. Sing my soul, my Savior God. Reverend Dr. V. Dill lives in Dubai with his dear wife Sahanthi and their blessed daughter Divineha. As the Lord Jesus lifts this anointed ministry as one of the world's most loving and exceedingly powerful mega ministries, with greater works wiping the tears of multitudes, giving all honor, praises, thanks, glory, and gratitude to God our Father, Son, and Holy Spirit forever, until rapture in midair with Jesus as his bride.